ஏறத்தாழ 25 அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய விஎம்எஸ் நெல்லிக்கனியிலே டாக்டர் கோபிச்சந்திரன் அவர்கள் வழி நடத்த உள்ளார்கள். அதாவது அவரை பற்றி இப்பொழுது நிமான்ஸ்ல உதவி பேராசிரியராக பணிபுரிகிறார். இதற்கு முன்பு எய்ம்ஸ் டெல்லியில எல்லாம் பணிபுரிந்திருக்கார். பல்வேறு நிறுவனங்களில தலைமை பொறுப்பிலும் அவர் இருந்திருக்கிறார். இப்போ இந்த இன்றைய தலைப்பு நமக்கு வயதானவர்களில் நரம்பியல் மனநல பிரச்சனைகள், ஆரம்பகால பரிசோதனை, சிகிச்சை. இதுக்குள்ள அவரு நம்மள வழி நடத்த உள்ளார். அதாவது இப்ப நீங்க நரம்பியல்ன்றது நியூரோ சயின்ஸ் நர்சிங்ல, அதே போல சைக்காட்ரி ப்ராப்ளம் இருக்கு. இத ஆரம்ப காலத்துல எப்படி நமக்கு எக்ஸாமின் பண்ணி நல்ல நமக்கு அருகில் உள்ள மருத்துவர்கள்ட்ட அணுகி அதை தெரிஞ்சுக்கிறது, அதுக்கு பின்னால சிகிச்சை எப்படி பண்ண போறது, இது இவ்வளவுதான் இன்னைக்கு உள்ள தலைப்பு. நீங்க அவருக்கு கொஞ்சம் பேசி ஒரு 30-40 நிமிஷம் பேசிட்டு வரணும். அப்புறம் நாம உங்க விளக்கங்கள், சந்தேகங்கள், ஆலோசனைகள் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். நன்றி, வணக்கம் சார். நீங்க தேங்க்யூ தங்கராஜ் சார். ஷேர் மை ஸ்லைட். சார் அந்த ஸ்லைடு தெரியுதான்னு மட்டும் கொஞ்சம் பாருங்க. தெரியுது சார், கரெக்டா இருக்கு சார். ஓகே, ஷேர் ஆகுது சார். ஓகே, இது நல்லா தெரியுதுல சார்? கரெக்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமா தங்கராஜ் சாருக்கு என்னுடைய வணக்கம். ஏன்னா இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி மூலமா உங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் பாக்குறதே ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒரு சீனியர் பீப்புள் அண்ட் நிறைய லைஃப்ல நிறைய நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கான்த்ரூ பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் நிறைய ஊர்ல இருந்திருக்கேன், உலகம் ஃபுல்லா இடத்த ஒர்க் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஆனா நான் தமிழ்நாட்டுல இருந்தது ரொம்ப குறைவான காலங்கள். அதனால நான் பிறந்த ஊர் திருவாரூர், கலைஞரோட பிறந்த ஊர். அந்த ஊர்ல தான் எங்க அப்பா அம்மா அதுக்கப்புறம் சார் சொன்ன மாதிரி டைம் இல்லாதனால ரொம்ப அதை பத்தி சொல்ல விரும்பல. பட் இருந்தாலும் சொல்றேன். ஏன்னா நான் தமிழ்நாடு வெளியில போனதுனால என்னோட தமிழ் பேச்சுக்கெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதனால எனக்கு இங்கிலீஷ்ல கொஞ்சம் அதிகமா நான் பேசி ஹிந்தி இங்கிலீஷ்ல பேசினால இருந்தாலும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தமிழ்லே பேசுறேன். ஆமா, இங்கிலீஷ்லயும் நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி, ஏன்னா அது மெடிக்கல் டாபிக்னால கொஞ்சம். ஆனா எனக்கு ரொம்ப ஆசை தமிழ்ல ரொம்ப அதிகமா பேசி உங்களோட கலந்துரையாடல். அதனால அப்படி அது இல்லாம எனக்கு இது வரைக்கும் எனக்கு கடவுள் கொஞ்ச நாள் தான் என்னோட தமிழ் பீப்புளுக்காக சர்வீஸ் பண்றது ரொம்ப குறைவா கொடுத்துருந்தோம், என்னுடைய மருத்துவத்துறையா இருக்கட்டும் எல்லாம். ஸோ இந்த நிகழ்ச்சி மூலமா எனக்கு அது ஒரு சந்தோஷம். ஏன்னா முக்கியமா உங்களை மாதிரி நிறைய எத்தனையோ பீப்புளுக்கு நீங்க வழி நடத்திருப்பீங்க, எத்தனையோ பீப்புளோட ஒரு டீச்சரா இருப்பீங்க, என்னென்ன ரோல்ல பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள்கிட்ட பார்த்து உங்கள்கிட்ட பேசும்போது கைண்ட் ஆஃப் கெட்டிங் பிளஸிங். நான் என்ன உங்களுக்கு டீச் பண்றதோ இந்த சப்ஜெக்ட்ல எனக்கு தெரிஞ்சதே சொன்னாலும் ஐ எம் சீயிங் யூ, கோயிங் டு டாக் வித் யூ, உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு பிளஸிங் கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதனாலதான் இந்த துறையை நான் ரொம்ப தேர்ந்தெடுத்தது. நான் நரம்பியல் துறையில நிறைய ஒர்க் பண்ணாலும் ஒரு முதியோருக்கான நரம்பியல் துறை சம்பந்தப்பட்டு நான் ரொம்ப அதிகமா ஒர்க் பண்றது, ரொம்ப அதிகமா WHO லெவல்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கேள்விப்பட்டிருக்கீங்க, உலக சுகாதார மையத்தோட அளவுக்குள்ள போய் நான் நிறைய ஒர்க் பண்ணது இந்த விஷயத்துல காரணம்னா அவங்களோட நிறைய நான் விஷயங்கள் பகிர்ந்துக்கணும், அவங்களுக்காக இதை செய்யணும். ஸோ இந்த டாபிக் நான் பேச போறது நான் சார் சொன்ன மாதிரி ஒரு 30-35 நிமிஷம் தான் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது பெரிய டாபிக் இருந்தாலும் 30. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் கலந்துரையாடுறேன்னா உங்களுக்குள்ள சில விஷயங்கள், உங்களுக்கு புரிதல், உங்களோட இது கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அப்படிதான் எனக்கு தோணுது. அதாவது இந்த டாபிக் நியூரோ சைக்காட்டிக் டிசார்டர் அமாங் எல்டர்லி பர்சன்ஸ் அப்படின்னு சார் ஆல்ரெடி சொன்னாரு. நரம்பியல் சம்பந்தமான மனநிலை பிரச்சனைகள், நரம்பியல் சம்பந்தமான உங்களுக்கு தெரியும் ஒரு மனநல பிரச்சனைகள் இன்னைக்கு ரொம்ப உங்களுக்கு தெரியும். கொரோனாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா போயிடுச்சு. உங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வில்லேஜ்ல ஒரு கிராமத்துல பார்த்த வரைக்கும் ஒரு ஆளு 2 பேர் 3 பேர் தான் இருப்பாங்க. ஒரு மனநல சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு ஸ்டிக்மா மாதிரி பார்ப்பாங்க. அது இவங்களுக்கு இப்படி இருக்கா அப்படின்லாம். இப்ப நீங்க பார்த்தா
நீ படிக்கிற குழந்தைங்க ஒரு 10-20 பேர் குழந்தைகள்ல ஒரு குழந்தைய நாங்க சாதாரணமா பார்ப்போம். பிரச்சனை வரும். அது காரணம் என்னன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு இருக்கிற வாழ்வியல் முறைகள் மாறிக்கிட்டே இருக்க அது இல்லாம குடும்பங்கள் சூழ்நிலைகள், குடும்ப ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம், அது மாறுது. ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தனால எல்லாத்தையும் எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டாங்க, கொண்டாங்க, எல்லாரும் அரவணைச்சாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு குழந்தை வளருதே அப்பா அம்மா இல்லைன்னா அந்த குழந்தை தனிப்பட்ட முறையில படிப்புன்னு அந்த படிப்புலயே போய் அதுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவோ செய்யறதுக்கோ அதுக்கு சொல்றதுக்கோ அதுக்கு பேசி தன்னை வெளிப்படுத்துறதுக்கோ ஒரு ஆட்கள் இல்லாது, இல்லைன்னா அதுங்க பேசுற ஆட்கள் அதுங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கறதோ இல்ல கேட்கறதுக்கோ அவங்களுக்கு இல்லாதனால இன்னைக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஒரு குழந்தை நான் எனக்கு டாக்டருக்கு படிக்கலைன்னு ஒரு தற்கொலை பண்றதுங்கிறது டாக்டருக்காக அது ஆகல, அது ஏற்கனவே அதுக்குள்ள பிரச்சனை வேற மாதிரி பிரச்சனைகள்லாம் அது ஒரு சூழ்நிலையில அந்த விஷயத்தை அது முடிவு பண்ணுது. ஆனா வெளியில நம்ம பார்க்கும்போது டாக்டருக்கு படிக்கலைன்னு தற்கொலை பண்ணிட்டு நினைக்கிறோம். ஆனா அது சின்ன வயசுல இருந்து சில பிரச்சனைகள் அதை ஃபேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் அதை ட்ரிகர் பண்ணுது. அது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இந்த உளவியல் பிரச்சனை மனநல பிரச்சனைங்கிறது ஒரு நிறைய நீ கொரோனாவுக்கு அப்புறம் ஏன் வந்ததுன்னா நம்ம கொரோனால எல்லாரும் தனிமைப்படுத்தப்பட்டதுனால அதையும் வெளிப்படுத்தணும். ஏன்னா எந்த விஷயம் ஒரு மனிதனை ட்ரிகர் பண்ணதுன்னு சொல்லுவோம். அந்த வார்த்தை ட்ரிகர்னா ஸ்டிமுலேட் பண்ணுது. ஒரு சொல்றோம் கேன்சர் எல்லாருக்கும் வராது, ஸ்மோக் பண்றவங்க கூட கேன்சர் வரலாம். ஸ்மோக் பண்ணல 80% ஏன் வருதுன்னா அந்த ஸ்மோக் ட்ரிகரிங் ஃபேக்டர். அவங்களுக்கு ஒரு வீக்கான பகுதி அந்த ஸ்மோக் தூண்டுது, அதனால அது வருது. அதே மாதிரிதான் சில விஷயங்கள் சூழ்நிலை என்விரான்மெண்டல்ங்கிறது ஒரு ஃபேக்டர்ஸ் சில ஃபேக்டர்ஸ் நம்ம டிப்ரெஷனை தூண்டுது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயங்கள் அவங்களால சமாளிக்க முடியல, அவங்களால அதை ஃபேஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல தான் அவங்க அந்த ஸ்டேஜுக்கு போறாங்க. அப்படிதான் இந்த கொரோனாக்கு அப்புறம் வந்துச்சு. ஆனா இதுல நான் சொல்ல போற டாபிக் பாத்தீங்கன்னா நியூரோ சைக்காட்ரிக்னா ஒரு மனிதனுடைய மனநிலை, மனிதன் எப்படி பழகுறான், மனிதன் எப்படி பேசுறான், அவன் இயல்பா இருக்கானா, இயல்பை விட்டு மாறுறாங்களா, இல்ல ஒரு 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 சமூகத்துல அவங்களால தனிமைப்படுத்தப்படுறாங்க, இல்ல சமூகத்தை அவங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியல. இப்ப ஒண்ணும் இல்ல, ஜம்புநாதன் சார் பேசினாரு, ஒரு கடைசியா பேசும்போது ரொம்ப அழகா பேசினாரு, தயவு செய்து புரிஞ்சுங்க அப்படின்னா அவருடைய சொல்ற விஷயத்த ஹெல்ப்பும் பண்ணிட்டு ஆனா அதே நேரத்துல ஒரு அவரே இறங்கி பேசுறாங்க. அதுதான் இன்னைக்கு எப்படி ஒரு விஷயத்த எப்படி ஒரு நாடுறது, எப்படி பதில் கொடுக்கறது, அது பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம ஃபேமிலியில சொல்லி கொடுப்பாங்க. ஒரு லேடிஸ் பாத்தீங்கன்னா அவங்கதான் மெயின், ஒரு வயசானவங்க தான் வீட்டுல ஒரு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே. அதே மாதிரி அந்த குழந்தை வளர்றதே பொறுத்த வரைக்கும் நம்ம படிப்புனால வளராது, அந்த குழந்தையோட சமூகம் தான் அதை வளர்க்குது. அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அதான் சொல்றோம், அந்த பர்சனாலிட்டி இஸ் மோல்டு பை த ஃபேமிலி, பர்சனாலிட்டி மோல்டு பை த ஸ்கூல், பர்சனாலிட்டி மோல்டு பை த சொசைட்டி. ஒரு மனிதன் ஒரு இயல்பு ஒரு பிஹேவியர் மாறுறதே அவருடைய ஹோல் என்விரான்மெண்ட் தான். ஆனா அது இல்லாம ஒரு பிரெயினோட வாழ்க்கையில் நம்ம சொல்ற மூளை நரம்பு மண்டலம்னு சொல்றோம், இல்ல மூளை இல்ல அது மூளை நரம்புகள் சம்பந்தப்பட்ட உறுப்புகள் சொல்றோம். அதுவும் முக்கியமான காரணம். அதுலதான் நம்மளுடைய மனிதனுடைய ஒரு பேச்சு திறமையா இருக்கட்டும், ஒரு மனிதன் கேட்கிற இயல்பா இருக்கட்டும், ஒரு மனிதன் ஒரு கோபப்படுறதா இருக்கட்டும், ஒரு மனிதன் சாந்தமா இருக்கட்டும், அதுவும் அது சம்பந்தப்பட்டதுங்கிறது ஆரம்பத்துல அது நம்ம புரிஞ்சுக்காம சில பேர் தெரியாம இருந்திருப்பாங்க. ஆனா அது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிறது தான் இன்னைக்கு நான் என்னுடைய டாபிக். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நீங்க இதே நீங்க 60-70 வயசு இருக்கீங்க, 80 வயசு இருக்கிறீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க சின்ன வயசுல நீங்க பாத்தீங்கன்னா சில நேரத்துல பொறுமையா இருந்திருப்பீங்க, சில நேரத்துல ரொம்ப அமைதியா இருந்திருப்பீங்க. ஆனா இப்ப இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சில பேர், நான் எல்லாரையும் சொல்லல, உங்களால உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம இருக்கும், உங்களால உங்களுடைய ஏன்னா உங்களை நார்மலா உங்களால ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியாத இருக்கும். இன்னைக்கு சில நேரத்துல நீங்க மறந்துடுறீங்க சில விஷயங்களை. சில பேர் உங்களை அட்ஜஸ்ட் பண்ணாத மாதிரி தோணும், இல்ல நீங்க அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணாத மாதிரி தோணும். இதெல்லாம் இப்ப தோன்ற விஷயங்கள் நான் சொல்றது 60-70 வயசுல. ஏன்னா ஒரு குழந்தையா இருக்கும்போது நீங்க எல்லாத்தையும் கத்துக்கிறீங்க, ஒரு சமூகத்துல போய் நீங்க எதிர்த்து போராடுறீங்க, எந்த இடத்துலயும் போய் இருக்கிறீங்க, எந்த எல்லாரையும் ஃபேஸ் பண்றீங்க. நானே ஒரு உதாரணம் சொல்றேன், நான் வில்லேஜ்ல இருந்து பிறந்தேன், போய் டெல்லி சவுதியில போய் இருக்கிறேன், திரும்ப டெல்லியில போய் இருக்கிறேன், எல்லாமே எனக்கு பாத்தீங்கன்னா முடியுது. நான் ஒரு வில்லேஜ்ல ஒரு தமிழ் மீடியம் ஸ்கூல்ல படிச்ச பையன் தான். ஆனா காரணம் என்னன்னா நம்மளுடைய மனநிலை ஒவ்வொரு ஸ்டேஜ்ல நமக்கு ஒரு உந்துதல் காரணமாக நம்மளால எல்லாரையும் பண்ண முடியும், செய்ய முடியும், நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்றோம், அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறோம். அதுதான் நம்மளுடைய கேரக்டர் பிஹேவியர். அது நார்மலா அந்த சொசைட்டியோட நார்ம்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கணும். ஏன்னா we should be in the society norm. ஆனா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டரா நீங்க ஒர்க் பண்ணிருப்பீங்க,
நீங்க ஒரு பெரிய ஹெட் மாஸ்டரா இருந்து அந்த மிக முனைவரா இருந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 70-80 வயசு பாரு உங்களுடைய பிரெயின்ல ஏற்படுத்துற மாறுதல்களால, பிரெயின்ல முக்கியமா நான் சொல்றது வந்து பிரெயின்ல இருக்கிற சில கெமிக்கல்னு சொல்லுவோம், சில வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்லுவோம், இல்ல ஹார்மோன் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து சில மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது குறைய ஆரம்பிக்கிறது, சுரக்கிறது வந்து குறைய ஆரம்பிக்கிறது. அந்த குறைய ஆரம்பிக்கும் போது அந்த நரம்புல இருக்கிற நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வாட் எவர் த பிரெயின் ஃபங்க்ஷன் அது எல்லாமே ஆல்டர் ஆகும் போது அதோட ரிசல்ட்ல வந்து உங்களோட சில விஷயங்கள் நீங்க சொல்றீங்க அதே பிஹேவியர் நீங்க எப்பெல்லாம் முன்னாடி அமைதியா இருந்தீங்களோ இப்ப கோவப்படுறீங்க வரணும்னு அவசியம் கிடையாது. நான் சொன்னது வந்து உங்களால அதை புரிஞ்சிக்க முடியல, உங்களால அந்த டிக்ளைன் இருந்தாலும் உங்களால பாத்தீங்கன்னா அதுல இருந்து எதிர்த்து உங்களால வர முடியல அப்படின்னு உங்களுக்கு தோணும் சில நேரத்துல. அது ஏன் உங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு தோணும். ஸோ அதுக்குதான் நம்ம சொல்றது வந்து சில நேரத்துல டிப்ரெஷன் சொல்றோம், டிமென்ஷியான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, அல்சீமர் டிசீஸ், பார்க்கின்சன் டிசீஸ், இதெல்லாம் பாத்தீங்கன்னா வயசானவங்களுக்கு மட்டும் ஏன் வருதுன்னு நீங்க சில நேரத்துல நம்ம நினைப்போம். இது காரணம் என்னன்னா அதுல இருக்கிற சில கெமிக்கல், நான் சொல்றது அஸ்டைல் கொலைனா இருக்கட்டும், டோபமைனா இருக்கட்டும், இதெல்லாம் நான் சொல்றது அடினலா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நேச்சுரலா நமக்கு வந்து ஏஜ் ஆக சில விஷயங்கள் குறைய ஆரம்பிக்கும் போது நமக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வருது. சோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப நமக்கு வந்து நடக்கிறது இயல்பா நடக்கிறது இல்லை, நம்ம ஏஜ்னால இதெல்லாம் குறைஞ்சாலும் இதை நாம நார்மல் பண்ணி கொண்டு வர முடியும், அதுவும் பண்ணலாம். ஏன்னா இதுக்கு எதுவுமே மருந்து மாத்திரை உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு ஒரு பார்க்கின்சமா இருக்கட்டும், டிமென்ஷியா இருக்கட்டும், இல்ல வந்து அல்சீமர், எல்லாத்துக்குமே சில மருந்து மாத்திரைகள் நம்ம கொடுக்குறோம் அந்த ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்றதுக்காக. ஆனாலும் அந்த ஹார்மோன் அந்த இதெல்லாம் நீங்க வந்து மாத்திரை எடுத்தாலும் சில பேர் கோவம் வரும், சில பேர் மாத்திரை கொடுக்காமறதுக்கு முன்னாடியே சில நேரத்துல உங்களுடைய தனிப்பட்ட பயிற்சிகள், உங்களுடைய முயற்சி, உங்களை அதை தெரிஞ்சுக்கிறது, அவேர்னஸ், இது மூலமா இந்த பிரச்சனையை நீங்க குறைக்கலாம். அது மாத்திரை இல்லாமலே சில நேரத்துல நீங்க மேனேஜ் பண்ணலாம். அதுக்குதான் இந்த இன்னைக்கு கொடுக்க போறேன் நான் என்னுடைய லெக்சர். முக்கியமானது வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலேட்டட் சில சேஞ்ச் உங்க பிரெயின்ல நடக்கிற சில மாற்றங்களை தெரிஞ்சுக்கிறதும், அதனால சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரதும், அந்த பிரச்சனையால உங்க பிஹேவியர், நான் சொல்றது பிஹேவியர், நீங்க பேசுற விதம், கோவப்படுற விதம், நீங்க பயப்படுற விதம், நீங்க வந்து ஒரு நேரத்துல நீங்க தனிமைப்படுத்தப்படுற விதம், சில பேர் ஏன் உங்களை புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிற விதம், இது எல்லாமே உங்களை சுத்தி நம்ம வந்து அதெல்லாம் நீங்க ஹாப்பியா இல்லாம இருப்பீங்க. இது மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஏன் நமக்கு நடக்குது, நம்மகிட்ட பணம் இல்லாதனால அப்படி நினைக்கிறாங்களா, நம்ம வேலை இல்லாதனால நினைக்கிறாங்களா, இல்ல நம்மளால பெட் விட்டு எல்லாரும் நமக்கு வந்து பெட்லயே இருக்கனால நமக்கு ஹெல்ப் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்க. நான் சொல்றது இப்ப நீங்க அட்டன் பண்றவங்க எல்லாம் சொல்லல, நான் சொல்றது வந்து யாரெல்லாம் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு சில ப்ராப்ளம் நீங்க சில பேர் பார்த்திருப்பீங்க, கொண்டிருப்பீங்க, இல்ல ஒரு ஏஜ்ல தான் வரும். ஏன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு 70, 80, 90, 95 சில பேர் வந்து 70, 80 வயசு வரைக்கும் ஆக்டிவா இருப்பாங்க. கலைஞரை பார்த்திருப்பீங்க, கடைசி வரைக்கும் எழுதியிருந்தார், கவிதை எழுதியிருந்தார். ஆனா ஒவ்வொருத்தவங்க வந்து நார்மலா தான் இருக்கிறாங்க. ஆனா அது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு மாறுபடும். அது இல்லாம நிறைய பேருக்கு வந்து சில கோமார்பிடிட்டிஸ் உங்களுக்கு தெரியும், டயபெட்டிக் இருக்கு, உங்களுக்கு வந்து பிபி இருக்கும், சில பேருக்கு வந்து ஹார்மோனல் ப்ராப்ளம் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க 60, 40 வயசுலயே ஆரம்பிச்சிடுது. இன்னைக்கு 30, 35 வயசுலயே அது ஆரம்பிச்சிடுது. அது ஏஜ்ல உள்ளவங்களுக்கு மட்டும் கிடையாது. சோ உங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் அதிகமா வந்து மேபி தேவைப்படும். ஆனாலும் அந்த மாதிரி சூழ்நிலையில அது இன்னும் உங்களுக்கு ஒரு டென்ஷனை ஏற்படுத்தும். இதெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்கு, டெய்லி இத்தனை மணிக்கு நான் சாப்பிட வேண்டியதா இருக்கு, இத்தனை மணிக்கு நான் இவ்வளவு தூரம் நடக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுடைய இயல்பு நிலைகள் மாறுறதுனாலையும் சில கோபங்களோ சில விஷயங்களோ பிஹேவியர் சேஞ்சோ வரும். இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஃபர்தரா ஃபேமிலியில எப்படி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃபேமிலி எப்படி நம்ம அவங்களும் இது நீங்க நம்ம மட்டும் கிடையாது, எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏஜ் ஆனவங்களும் புரிஞ்சுக்கணும், நாங்க எப்படி ஒரு டாக்டரோ நர்ஸோ புரிஞ்சுக்கிறாங்களோ அது மாதிரி ஏஜ் ஆனவங்களும் புரிஞ்சுக்கணும், ஃபேமிலியும் புரிஞ்சுக்கணும். இதனாலதான் அவங்க இப்படி இருக்கிறாங்க, இதனாலதான் அவங்க மறக்கிறாங்க, இதனாலதான் அப்படி பேசுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நம்ம வந்து எப்படி இது பண்ண போறோம், எப்படி அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு டாக்டர்கிட்ட கரெக்டான நேரத்துல போய் சில நேரங்களை மட்டும் மருந்து தேவைப்பட்டா சாப்பிட்டுட்டு உங்க லைஃபை வந்து ரொம்ப கடைசி வரைக்கும் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப இதான் இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த செஷன் ஓவராலா 20-25 மினிட் செஷன். இதுல வந்து நான் பேசிக்கலா சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி உங்க ஒரு சயின்டிபிக்கலா உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் இதுல வந்து நிறைய படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும் எல்லா ஒரு மெடிசன் பொறுத்த வரைக்கும் எல்லா மருத்துவ பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில இருக்கிற ஆர்கன் உறுப்புகள்ல சம்பந்தப்பட்டுதான் இருக்கு. அது நார்மலா இருக்கும்போது நம்ம நார்மலா இருக்கோம், அது நார்மலா இல்லாத போது நம்ம அதுக்கு வந்து வியாதி நம்ம சொல்றோம். அப்படி நார்மலா இருக்கிறதா இதெல்லாம் நீங்க பாக்குறது. ஒரு மூளை பொறுத்த வரைக்கும் இந்த நியூரான் நம்ம சொல்றோம் பாருங்க, அதுதான் வந்து ஒவ்வொரு பிரெயின்ல இருக்கிற ஒரு யூனிட். எப்படி பாடியில ஒரு செல்லோ அது மாதிரிதான் இந்த நியூரானோட அமைப்பு இப்படிதான் இருக்கும். இந்த நியூரான் வந்து ஒவ்வொரு நியூரானும் பாத்தீங்கன்னா 2 நியூரானோட கனெக்ட் ஆகும். தட் மீன்ஸ் எதுக்கு கனெக்ட் ஆகுதுன்னா அந்த இம்பல்ஸ் வந்து ஒரு நியூரான்ல இருந்து எல்லாமே, நீங்க பேசுறதா இருக்கட்டும், நீங்க நினைக்கிறதா இருக்கட்டும், திங்கிங்கா இருக்கட்டும்,
இல்ல நீங்க வந்து நீங்க திரும்ப ஆன்சர் பண்றதா இருக்கட்டும், நீங்க ஓடுறதா இருக்கட்டும், everything is connection between the two neurons that is sending நியூரான், இன்னொரு பேரு ரிசீவிங் நியூரான் பேரு. அந்த 2 நியூரானோட இம்பல்ஸ் தான் நமக்கு கனெக்ட் பண்றதுனால தான் நம்மளால செய்ய முடியுது. நீங்க ஒருத்தவங்க டக்குன்னு நம்ம பாம்பை பார்த்து ஓடுறோம்னா நம்மளுடைய மைண்ட் கொடுக்குற ரிசல்ட் தான் நம்ம வந்து நினைக்கிறோம். நம்ம ஹார்மோன் அட்ரினலின் ஸ்டிமுலேட் ஆகுது, உடனே சொல்லுது ஓடு அப்படிங்கிறது, நம்ம ஓடுறோம். ஸோ வாட் எவர் we are response we are getting from body, but all are nerve related. எல்லாமே நரம்பு சம்பந்தமானது தான். அப்போ ஒரு நியூரான் இருக்குன்னா இன்னொரு நியூரானோட வந்து கனெக்ட் பண்றது, அந்த கனெக்ஷன் தான் வந்து முக்கியமான இடம் தான். இந்த பேர் வந்து இதுதான் ஸ்னாப்சிஸ் சொல்றோம். இது ஒரு கப்ளிங் மாதிரி இருக்கும். ஒரு கப்ளிங் சொல்றோம்ல, 2 இதை இணைக்கிறது. அந்த இணைக்கிற இடத்துல இருக்கிறது பேர் தான் வந்து முக்கியமான இதுதான் நம்ம சொல்றது வந்து ரிசெப்டார். இந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்னு சொல்றோம். இந்த 2ஐயும் இணைக்கிறதுக்கு வந்து ஒரு கெமிக்கல், இந்த 2 இதுக்கு இடையில இருக்கிற கெமிக்கல் தான் ஒரு மெசேஜ்ல இருந்து இன்னொரு மெசேஜ் கொடுக்குறது. இந்த கெமிக்கல் குறையறதுனாலதான் உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமே உடம்புல வருது. அதாவது நான் சொல்றது மனசு சம்பந்தப்பட்ட மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம் எதுல வருதுன்னா, நம்ம வந்து ஆக்டிவா இல்லை, நம்ம சொல்றோம் என்னால நடக்க முடியலைங்கிறோம், வயசாகும் போது நல்லா ஸ்லோவா நடக்கிறேன், என்னால கையெல்லாம் கொஞ்சம் ஆடுது அப்படின்லாம் இதெல்லாம் இது சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என்னன்னா, நீங்க பாக்குறீங்க பாருங்க, இந்த தட் இஸ் ஸ்னாப்சிஸ். அந்த கெமிக்கல் 2க்கும் உள்ள 2 கனெக்ஷன் இருப்பாங்க, அது குறையறதுனாலதான் இது நடக்குது. ஸோ அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் வந்து நம்ம பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 முக்கியம். அதை நம்ம பாடியில எப்ப பார்த்தாலும் இப்ப நீங்க சொல்லுவீங்க, ஒரு இடத்துக்கு போனா அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் தான் அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னு. ஒரு சைக்காட்ரிக் நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வந்தாலும் சரி, நரம்பு சம்பந்தப்பட்ட எந்த டாக்டர்கிட்ட போனாலும் ஒரு ஏஜ்ல நீங்க பொறுத்த வரைக்கும் ஒரு டிமென்ஷியா இருக்கட்டும், பார்க்கின்சமா இருக்கட்டும், என்ன விதமான ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும், ஒரு மனநலம் சம்பந்தப்பட்ட டிப்ரெஷனா இருக்கட்டும், இதுக்கு வந்து இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் வந்து பார்ப்பாங்க. எவ்வளவு இருக்கு, குறைவா இருக்கா அதிகமா இருக்கான்னு பார்த்துதான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமா மனநல சம்பந்தப்பட்ட மருந்தெல்லாம் நீங்க கொடுக்குறாங்க அப்படின்னாலே இந்த இது எவ்வளவு இருக்கு, ஒண்ணு அதிகமா இருக்கா குறைவா இருக்குன்னு கண்டுபிடிச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்க டிப்ரெஷனா இருக்கீங்களா இல்ல ரொம்ப வேற மாதிரி உங்களுக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு வந்து கண்டுபிடிப்பாங்க. அதுலதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்டிமுலேட் ஆகும்போது பிரெயின் வந்து ஒரு இம்பல்ஸ் ஒரு நரம்புல இருந்து இன்னொரு நரம்புக்கு போறது பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான். இந்த உதாரணம் நான் எடுக்க பாருங்க, ஒரு எப்படி வந்து டாய்லெட்ல எப்படி நம்ம ஃபிளஷ் பண்ணா எப்படி வந்து தண்ணி வருதோ, எப்படி தண்ணி நீங்க ஒரு ஃபிளஷ் பண்ணா தண்ணி வருது பாருங்க, அது மாதிரிதான் நம்மளுடைய நரம்போட ஒவ்வொரு இம்பல்ஸ் சொல்லுவோம். The impulse means transmitting message from one neuron to another neuron. அப்படின்னா நீங்க வந்து எப்போதுமே நீங்க வந்து ஒரு பொருளை எடுக்கிறீங்க அப்படின்னா அது ஒன் வே போய் நம்ம கைக்கு போய் அந்த பொருளை எடுக்குது. ஸோ அது மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஒரு பிரெயின் வந்து கைக்கு கொடுக்குது. அதே மாதிரிதான் நீங்க டாய்லெட்ல வந்து தண்ணி ஃபுல்லா ஃபிளஷ் ஃபுல்லா பிறகு நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா திரும்ப ஃபுல்லா தண்ணி வந்து போற வரைக்கும் அந்த திரும்ப ஃபிளஷ் நீங்க திரும்ப பண்ண முடியாது. அது உடனேயும் நீங்க பண்ண முடியாது, கொஞ்சம் தூரம் அமுக்கின பிறகுதான் ஃபிளஷ் ஆகும். ஸோ அது மாதிரி எப்படிதான் நம்மளுடைய நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே பொறுத்த வரைக்கும் ஒரு மூவ்மெண்ட் பண்றீங்கன்னா அந்த மூவ்மெண்ட் திரும்ப ரிவர்ஸ் ஆகிறதுக்கு அவ்வளவு டைம் எடுக்கும். அதுதான் நம்ம வந்து இந்த உதாரணம் இதுல நான் போட்டிருக்கிறது. ஒரு ஃபிளஷ் டாய்லெட்ல எப்படியோ அது மாதிரிதான் நம்மளோட பிரெயினோட ஃபங்க்ஷன் நடக்கிறது. அதுக்கு எப்படி ஒரு டைம் எடுக்குதோ, எப்படி ஃபிளஷ் ஆகி திரும்ப ஃபுல் ஆகுது பாருங்க, அது மாதிரிதான் நம்ம நரம்பும் அதே மாதிரிதான் ஃபங்க்ஷன்ல இருக்குங்கிறதுக்கு தான் உதாரணம் போட்டேன். ஏன்னா ஒவ்வொரு நரம்பும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் நீங்க பேசுறதா இருக்கட்டும், கேட்கறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், உட்கார்றதா இருக்கட்டும், மெமரைஸ் ஞாபகம் வச்சுக்கிறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், பாட்டு பாடுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் உங்களுடைய திறமைகளும் வந்து பாத்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமானது. அந்த நரம்புல வந்து ஒவ்வொரு பார்ட் இருக்கு, ஒவ்வொரு இடம், அந்த இடத்துல இருக்கிற இடம், அந்த இடத்த வச்சுதான் ஒவ்வொருடைய செயல்களும் மாறுபடுது. சில பேர் பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டே பாப்பீங்க, ஒருத்தவங்க ரைட் ஆர்ம்ல பால் போடுவாங்க, இன்னொருத்தவங்க பார்த்தா லெஃப்ட் ஆர்ம்ல பால் போடுவாங்க. ரைட்ல தான் நான் பேட் பிடிப்பேன் பார்த்துருப்பீங்க, லெஃப்ட் சைடு ரைட் சைடு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டாமினன்ட் ஹேண்ட்னு சொல்றோம். அதே மாதிரிதான் ஒருத்தவங்க நிறைய நல்லா பாட்டு பாடுவாங்க, சில பேர் நல்லா எழுதுவாங்க, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பிரெயின்ல வந்து ஸ்ட்ரக்சர். ஸோ ஒரு மனிதனுடைய பர்சனாலிட்டின்னு நம்ம சொல்லுவோம். பர்சனாலிட்டினா ஹோல் பிஹேவியர், டோட்டல் பிஹேவியர் தான் பர்சனாலிட்டி சொல்றோம். ஒருத்தவங்களோட ஒரு திறமையை வச்சுட்டோ ஒரு விஷயத்தை வச்சுட்டோ ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து பர்சனாலிட்டின்னு சொல்ல மாட்டோம். ஸோ இது எல்லாமே நம்மளுடைய இந்த நியூரோ கெமிக்கல்னு சொன்ன பாத்தீங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இதுதான் டிசைட் பண்ணுது. இதுல வந்து நீங்க தெரியும் நிறைய வந்து காமனா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு. ஆனா இந்த ஒரு செரோட்டினின் ஒண்ணு இருக்கு, இதுதான் முக்கியமானது. இதுதான் அந்த மூடை வந்து ரெகுலேட் பண்ணுது. உங்களுக்கு தெரியும், சில பேர் நீங்க நல்லா மெயினா வந்து இது ரொம்ப காமன் வித் ஃபீமேல். ஏன்னா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, ஒரு லேடிஸ் இது வந்து நீ கூட சில லேடிஸ் அட்டன் பண்ணுவீங்க, இது காமன் ப்ராப்ளம். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க மெனோபாஸ் அடைவாங்க, பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கு வந்து
ஒரு அவங்களுடைய இது வந்து என்னது ரெகுலேஷன்ஸ் மென்சுரல் சைக்கிள் முடிக்கிற ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு சைக்கிளுக்கும் முன்னாடி பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டா இருப்பாங்க. இது காரணம் வந்து இந்த ஹார்மோன் தான். இது வந்து பாத்தீங்கன்னா மூட் ஸ்விங் பண்ணும். அந்த 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 ஹார்மோன் செரோட்டின் கம்மியாகும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஐசோலேட், ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுவாங்க. முக்கியமா ஏன்னா அது காரணம் வந்து ஈஸ்ட்ரோஜன் ப்ரோஜெஸ்டரான் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த ஹார்மோன் ரிலேட்டட் வந்து இதோட லிங்க் பண்ணதுனால எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா the emotional problems are very common among with all kind of neurotransmitters. அதனாலதான் நம்ம வந்து இந்த மாதிரி செரோட்டினின், இது மாதிரி டோபமைன், இன்னும் நிறைய நம்ம ஒரு இந்த மாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்லாம் இருக்கு. ஒண்ணுக்கும் ஒரு ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கு. லைக் அஸ்டைல் கொலைன் பாத்தீங்கன்னா இது வந்து குறைஞ்சதுன்னா உங்களுக்கு வந்துதான் நம்ம வந்து டிமென்ஷியா, நம்ம அல்சைமர் டிசீஸ் சொல்றோம். அதே மாதிரி டோபமைன் குறைஞ்சாதான் நம்ம பார்க்கின்சன் டிசீஸ்னு ஒன்று வருது. உங்களுக்கு தெரியும், நான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மூவ்மெண்ட் ப்ராப்ளம் வரும், ட்ரிமர்ஸ் வரும், ஒரு மாதிரி வந்து அவங்க நடக்கவே முடியாது, பேலன்ஸ்டா நடக்க மாட்டாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டோபமைன்ங்கிற ரிசெப்டார் குறையனால. செரோட்டின் நான் ஆல்ரெடி சொன்னேன், அது பாத்தீங்கன்னா டிப்ரெஷன். நீங்க பாத்தீங்கன்னா அதிகமான பேருக்கு டிப்ரெஷன் வர்றதுன்னா அந்த செரோட்டின் தாங்கிறது காரணம். அப்புறம் அது இல்லாம வந்து அட்ரினலின் சொல்லி உங்களுக்கு தெரியும், எப்ப பார்த்தாலும் டக்கு டக்கு நம்ம உடம்பு துடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நம்ம வந்து ஆக்டிவா இருக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா அட்ரினலின். அது வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனும் வந்து அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இது. அது இல்லாம சில பேருக்கு வந்து இடுப்புலாம் வரும், பார்த்துருப்பீங்க, சீசர் மாதிரி வரும், ஒரு மாதிரி அவங்களுக்கு வந்து அது பாத்தீங்கன்னா இந்த காபாங்கிறது ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அது உங்களுக்கு சில பேருக்கு இழுப்பு வரும் ஒரு மாதிரி. அது வந்து நம்ம வந்து சீசர்னு சொல்லுவோம். அது மாதிரி சில பேர் தூக்கமே இருக்காது, நிறைய பேர் சொல்லுவாங்க இல்ல தூக்கமே வரலேம்பாங்க. ஸோ வந்து காபாவோட இது வந்து குறையும் போது பாத்தீங்கன்னா காபாங்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன். இதெல்லாம் மாத்திரை கொடுப்பாங்க, நீங்க பார்த்துருப்பீங்க. இதை சாப்பிடுங்கன்னா உங்களுக்கு ஓரளவு தூக்கம் நார்மலாகும். ஸோ இதெல்லாமே எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லா நியூரோ டிரான்ஸ்மிட்டரும் நம்ம இருக்கிற உடம்புல இருக்கிற ஒரு கெமிக்கல்ஸ். அது வந்து உடம்புல இவ்வளவு செக்ரீட் ஆகி இவ்வளவு இருந்தாதான் ஒரு நரம்புல இருந்து இன்னொரு நரம்புக்கு, அதாவது நீங்க என்ன நினைக்கிறோமோ, எந்த வேலை செய்யணுமோ, திங்கிங்கா இருக்கட்டும், ஞாபக சக்தியா இருக்கட்டும், உங்க வேலையா இருக்கட்டும், நீங்க எமோஷனா இருக்கட்டும், நீங்க பேசுறது, அழுவுற, சில பாத்தீங்கன்னா எப்போ தான் அழுவாங்க. சில பேர் ஏஜ் ஆகும்போது அழுவ ஆரம்பிச்சிடும். சில பேர் நீங்க பாப்பீங்க ரொம்ப வயசாகும் போது எதை எடுத்தாலும் அழுவாங்க. காரணம்னா that is all I am telling you, this is all emotional problems which are due to the neurotransmitter. இது வந்து நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம்னா, ஏன் இப்படிலாம் உங்களுக்கு ஆகுது, இதெல்லாம் வந்து இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏஜிங்ல வந்து பிரெயின் எப்படி வந்து சிங்க் ஆகுதோ, மூளையோட இது வந்து எப்படி நியூரான்ஸ் வந்து டிப்ளேஷன் ஆகுதோ, நியூரோபிளாசிட்டி ஆகுதோ, அந்த மாதிரி தான் வந்து இந்த ஹார்மோன், இந்த நியூரோ ரிசெப்டார் வந்து டிரான்ஸ்மிட்டர் குறைய ஆரம்பிக்குது. இதை குறையாம இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நல்லா நீங்க எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும், நிறைய நீங்க வாக்கிங் பண்ணுவீங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, இதுல எல்லாம் வந்து இது இன்க்ரீஸ் ஆகும். இதுல எந்த விதமான எத்தனையோ ஆராய்ச்சி மூலமா அது ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நிறைய ஏன் இன்னைக்கு உங்களை வாக் பண்ண சொல்றாங்க, எக்ஸசைஸ் பண்ண சொல்றாங்க, மூவ்மெண்ட் பண்ண சொல்றாங்க, ஏன் நிறைய படிக்க சொல்றாங்க. தெரியும், கடைசி வரைக்கும் 2 விஷயங்கள் வாழ்க்கையில பண்ணணும். ஒண்ணு படிச்சுக்கிட்டே இருக்கணும், புக்கு படிக்கணும், நிறைய விஷயங்கள் கேட்கணும், காதுல வாங்கணும். எதுக்குன்னா இந்த ஹார்மோன் வந்து இந்த ரிசெப்டார் வந்து எப்போதுமே ஸ்டேபிளா இருக்கும். அது ஒண்ணு படிக்கிறது, அது வந்து காக்னிட்டிவ் ரொம்ப முக்கியமா அசிடைல்கோலின் இன்க்ரீஸ் ஆகும். 2வது வாக் பண்றது. எப்ப பார்த்தாலும் நம்ம பாடியை வந்து நம்ம வந்து எப்ப பார்த்தாலும் ஆக்டிவா வச்சுக்கிட்டே இருந்தோம்னா எகெயின் இந்த நியூரோ இது வந்து நேச்சுரலாவே நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுக்குதான் நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா கொரோனாவுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் வாக் பண்றாங்க, எல்லாரும் வந்து நிறைய படிக்கிறாங்க. காரணம் வந்து மன ரீதியா அவங்க ரொம்ப வந்து தெளிவா வர்றாங்க. காரணம் அந்த நியூரோ. இதுதான் ரொம்ப முக்கியமான என்னோட செஷன்ல விஷயம். அது இல்லாம மற்ற ஹார்மோன்ஸ் ரொம்ப முக்கியம். நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க பார்த்தா நிறைய பேருக்கு குழந்தைகளே இல்லைன்னு நம்ம பாக்குறோம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல குழந்தை இல்லைன்னா ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லவே முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ஸா இருக்கட்டும், ஒரு லேடிஸா இருக்கட்டும், பாத்தீங்கன்னா மலட்டு தன்மைங்கிறது ரொம்ப அதிகமா போயிட்டே இருக்கும். பார்த்துருப்பீங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல முக்கியமானது வந்து ஹார்மோனல்ஸ் வந்து நம்ம டெஸ்டிரோன்னு சொல்லுவோம், ஓவல் ஹார்மோன்ஸ், லேடிஸ்குள்ள ஹார்மோன்ஸ் நம்ம சொல்றோம், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்டரான். அதோட முக்கியமான ஹார்மோன் தான் நம்ம ஹைப்போ தைராய்டு ப்ராப்ளம் நம்ம அதிகமா சொல்றோம். தைராய்டு, பேராதைராய்டு, இதெல்லாம் வந்து காரணம். இந்த பிரச்சனை நார்மலாவே நீங்க எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சு. ரொம்ப ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா தைராய்டு செக் பண்ணா கம்மியா இருக்கு. ஏன்னா ரொம்ப நான் மேஜரா ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய ஒர்க் பண்ணேன். அப்புறம் 2வது நியூரோல ஒர்க் பண்ணிருக்கேன். அதனால நான் நிறைய நீங்க பார்த்த எய்ம்ஸ் டெல்லி எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க போய் எல்லா பேஷண்ட்டுக்குள்ள ஹார்ட் ப்ராப்ளம் பேஷண்ட்லாம் எடுத்தா டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவங்க பாத்தீங்கன்னா ஹைப்போ தைராய்டிசம் ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்திருக்கு. சோ அது வந்து உங்களுக்கு அந்த ஹைப்போ தைராய்டு உள்ளவங்களுக்கு நீங்க குழந்தை மலட்டு தன்மை அதிகமா வருது. அது முக்கியமா வயசானவங்களுக்கு ரொம்ப அதிகமா ஹைப்போ தைராய்டு தெரியும். உங்களுக்கு அயோடின் சால்ட் எல்லாம் எடுக்க சொல்லுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அதோட கண்ட்ரோல் எல்லாமே பிரெயின்ல தான் இருக்கு. எல்லா ஹார்மோனோட கண்ட்ரோலும் பாத்தீங்கன்னா பிரெயின் ஹைப்போதலாமஸ்னு ஒரு இடம் இருக்கு, அதுதான் இருக்கு.
சோ இப்போ பாத்தீங்கன்னா உடம்புல உங்களுக்கு எல்லாம் தெரியும், நரம்பு மண்டலங்கிறது உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளையும் அது வந்து கண்ட்ரோல் பண்ணுது, எல்லா உறுப்புகளையும் அது ஆக்டிவேட் பண்ணுது. அந்த நரம்புல நான் சொன்னேன், ஒவ்வொரு நரம்பு கடையில இருக்கிற ஒவ்வொரு நரம்புல இருந்து இன்னொரு நரம்பு கொடுக்குற விஷயங்களை பரிமாறுறதுக்கு வந்து முக்கியமான காரணம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். இதுதான் நீங்க ஓவராலா தெரிஞ்சுக்கிட்டது. அது இல்லாம நீங்க ஞாபகம் வச்சுப்போம், நம்ம திடீர்னு ஏன் அழுகுறோம், நம்ம ஏன் நல்லா பேசுறோம். உங்களுக்கு தெரியும், நீங்க வந்து 2 முக்கியமான கண்ட்ரோல் உடம்புக்கு தேவை. உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாரும் ரொம்ப நிறைய விஷயங்களை சாதிச்சிருப்பீங்க வாழ்க்கையில. அதுல வந்து 2 விஷயங்கள் உங்களுக்கு சொல்ற ரொம்ப மெச்சூர்டா இருக்கிறாங்க, ஒரு சின்ன வயசுலயே ஒரு பையனை பார்த்து சொல்லுவீங்க, இல்ல நல்லா தெளிவா இருக்கிறான்னு சொல்றது 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து அவங்களுடைய தாட் கண்ட்ரோல். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, அவங்க என்ன சிந்திக்கிறாங்களோ அதை கரெக்டா டிஃபைன் பண்ணுவாங்க, ப்ராப்பரா சொல்லுவாங்க, ப்ராப்பரா செய்வாங்க. அவங்கள வந்து எதுலையுமே இன்ஃபுளுயன்ஸ் ஆக மாட்டாங்க. யாரும் அவங்களை வந்து ஒண்ணுமே சொல்லணும், அவங்களுக்கு என்ன நினைச்சதோ என்ன செய்யறதோ அதை கரெக்டா பண்ணுவாங்க, கரெக்டா சொல்லுவாங்க, அது வந்து கரெக்டா இது பண்ணுவாங்க, கன்ஃபியூஸ் ஆக மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் சிந்தனையில இருக்க மாட்டாங்க. அது பேர் வந்து தாட் கண்ட்ரோல்னு சொல்லுவோம். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் எதுனா எமோஷனல் கண்ட்ரோல். தெரியும், ஜென்ஸுக்கு வந்து ரொம்ப எமோஷனல் கண்ட்ரோல் அதிகமா இருக்கும் லேடிஸோட. நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனையை சொன்னா கூட அதை தைரியமா நினைப்பாங்க, டக்குன்னு அழுவ மாட்டாங்க. லேடிஸ் உடனே பார்ப்பீங்க எமோஷனல் கண்ட்ரோல் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும், அவங்க டக்குன்னு அழுதுருவாங்க. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நேச்சுரலாவே அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் அவங்க இருந்தாலும் அவங்க மற்ற விஷயத்துல போல்டா இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு மனிதனோட படைப்பு வந்து பார்த்த வரைக்கும் எமோஷனல் தாட் கண்ட்ரோல் ரொம்ப இதா இருந்தாலும் அது எல்லாமே சம்பந்தப்பட்டது வந்து மூளை சம்பந்தப்பட்டது தான். அது நீங்க வந்து இயற்கையா அது கடவுள் நமக்கு மூளை மூலமா கொடுத்திருந்தாலும் பார்த்துருப்பீங்க, ஒரு அமிடா டாலான்னு சொல்லிட்டு இந்த இடம் தான் வந்து உங்களுடைய லிம்பிக் சிஸ்டம்னு சொல்லுவோம். இதுதான் வந்து உங்களுடைய எமோஷனே கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க எப்படி கோவப்படுறதா இருக்கட்டும், நீங்க அழுகுறதா இருக்கட்டும், நீங்க பயப்படுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த எமோஷனல் கண்ட்ரோல் எல்லாமே இந்த பிரெயின்ல இந்த ஸ்ட்ரக்சர் தான் இன்வால்வ் ஆகுது. அது இல்லாம உங்களோட மெமரி, உங்களுக்கு தெரியும், சில நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் மறந்துருப்பீங்க வீட்டுல, ரொம்ப மறதி வரும். நம்ம சில காலம் டிமென்ஷியா வந்துச்சுன்னா, சில ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, அது வந்து நார்மலா பாத்தீங்கன்னா சில பிள்ளைங்க ரொம்ப ஜீனியஸா இருக்கும். 8 வயசு 9 வயசு குழந்தை பாத்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாங்க, அவங்க எல்லாமே தெரியும். அப்படி திருக்குறளே பாத்தீங்கன்னா அப்படியே கடகடன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஹிப்போகாம்பஸோட, அவங்க வந்து கடவுளால் படைக்கப்பட்டது இல்ல, கடவுள் அவங்க பிளெஸிங்லாம் அவங்களுடைய ஐக்கியூ அதிகமா இருக்கிறதுக்கு இந்த ஹிப்போகாம்பஸ் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. உடம்புல இருக்கிற பிரெயின்ல இருக்க எல்லா பார்ட்டுமே பாத்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியம். அதுல வந்து இந்த பார்ட் ரொம்ப முக்கியம், பிரெயின் ஸ்டெம்புங்கிற பார்ட் தான் ரொம்ப முக்கியம். தான் உங்களுக்கு தெரியும், நீங்க ஹார்ட் அரெஸ்ட் வருது, அட்டாக் வருது, இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பிரெயின் ஸ்டெம்புல வந்து நம்ம வந்து இதுதான் ரிலே பண்றது. ஸோ இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சு அதுல நிறைய பார்ட் இருந்தாலும் சில பார்ட் வந்து அந்த செரிபெல்லம் அப்படிங்கிறது வந்து நம்ம நீ பார்த்துருப்பீங்களா, நடக்கும்ல, என்னால பேலன்ஸ்டா நடக்கும்ல, ஒரு கால் ஒரு பக்கமா போகுது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் பிகாஸ் இந்த செரிபெல்லம் தான் இட்ஸ் கண்ட்ரோலிங் த மூவ்மெண்ட் ஆஃப் த பாடி அண்ட் எஸ்பெஷலி பேலன்சிங் த பாடி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லிம்பிக் சிஸ்டம் இது ரொம்ப 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 முக்கியம். இதுதான் நான் சொன்ன பார்ட்ல வந்து ஹைப்போதலாமஸ் சொன்ன ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணுது. இன்னும் ரொம்ப முக்கியமானது வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து நிறைய தப்புகள் பார்த்திருப்பீங்க. நீங்க ஒரு நிறைய செக்ஷுவல் ஹராஸ் பண்றாங்க, ஒரு லேடிஸை வந்து இது பண்றாங்க, அவங்க பாத்தீங்கன்னா அவங்க ஏன் அந்த தப்பு பண்றாங்கன்னு நினைப்போம். சில பேர் வந்து பசிக்காக போய் திருடுறது, பசிக்காக போய் உணவுக்காக போய் திருடுறது, இல்ல பணத்துக்காக போய் ஒருத்தவங்களை வந்து அகெயின்ஸ்ட் சோசியல் ஆக்டிவிட்டி, இது எல்லாமே இந்த திங்கிங், இந்த தாட் வரதுக்கு காரணம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹைப்போதலாமஸ் தான். ஹைப்போதலாமஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். இது எல்லாமே ஒரு மனிதன் வந்து சர்வைவலுக்காக ஃபைட் பண்ணுது. அந்த சர்வைவல் வந்து இந்த சொசைட்டி வந்து நமக்கு தெளிவா சொல்லி இப்படிதான் இருக்கணும், இதுதான் நம்ம பவுண்டரி, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொசைட்டி நார்ம்ஸ் நம்மளை வந்து ப்ராப்பரா டெவலப் பண்ணி இந்த ஃபேமிலி சொல்லி கொடுக்கும்போது நார்மலா இருப்பாங்க. ஆனா ஹைப்போதலாமஸ் வந்து ஒரு கிரீடியை கிரியேட் பண்ணும். அதுக்குதான் வந்து நம்ம வந்து அது அவங்களுக்கு ஃபேமிலின்னு சொல்லி கொடுக்காதனால இந்த ஹைப்போதலாமஸ் ராங்கா ஸ்டிமுலேட் பண்ணும்போது தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு நிறைய தப்பான விஷயங்களை பண்றது. ஏன்னா சர்வைவல் உங்களுக்கு தெரியும், மனிதன் வந்து தூக்கம், சாப்பாடு, இப்போ ஒரு ஏஜ்ல வந்து செக்ஸ், இதுக்காக வந்து நிறைய விஷயங்கள் தப்பு பண்றாங்க. சோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சர்வைவலுக்காக பண்றதா நினைச்சுட்டு அவங்க பண்ணுவாங்க. ஆனா அது தப்பு அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியாது. தட் ஆல்சோ சிமுலேட்டட் பை த ஹைப்போதலாமஸ். எதுக்கு இதெல்லாம் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஒரு மனிதனோட ஒவ்வொரு ஆக்டிவிட்டியும் ஒவ்வொரு பிஹேவியர் வந்து பிரெயின் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்ல வந்தேன். நம்ம நினைக்கிறோம் வெளியில சொல்றது எனக்கு தெரியல, எதனால நான் தப்பு பண்ண தெரியல அப்படிம்பாங்க. இந்த பையனை பாத்தீங்கன்னா ஒரு கொலை பண்ணிட்டு கூட என்ன எதனால பண்ணேன்னு எனக்கு தெரியல அப்படிம்பாங்க. பாத்தீங்கன்னா அந்த பிரெயின் இஸ் ஸ்டிமுலேட்டட் பட் இஸ் கோயிங். பட் ஆனா அவனுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கோ அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கோ அந்த கான்சியஸ் இல்லாம ஃபேமிலி யாருமே சொல்லாதனால he doesn't have the value, is doing the wrong. அதனாலதான் வந்து சீர்திருத்த பள்ளியில போய் விடுவாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. சோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இதே மாதிரிதான் ஒவ்வொருவரோட பாடியில இருக்க ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரும் how it is involved for behavior. சேம் வே
that is other factors, நான் சொன்ன environmental factor, many factors helping to contribute to build your behavior. Most important பாத்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில அவனுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம சொல்றோம் இந்த மாதிரி ஒரு பிள்ளையை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, it is not only with the brain structure, his family, his values in the society which is bringing him. அதுதான் நம்ம சொல்றோம், நம்ம இந்தியன்ஸ்லாம், நம்ம தமிழ் பீப்புளா இருக்கட்டும், இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இவங்கெல்லாம் தனிப்பட்ட முறையில இருக்கிறாங்க, இவங்க பேசுறதே நல்லா இருக்குன்னு சொல்றோம்னா, society is building the character, society and family building the character, even though structure involved. ஸோ அதுக்குதான் இப்ப நான் சொல்றது, ஒரு ஏஜ் ஆனா கூட நமக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் ஒரு ஃபேமிலி நினைச்சா அவங்களை மாற்ற முடியும். நாங்க ஒரு டாக்டரோ நர்ஸோ உங்களுக்கு சொன்னாலும் ஃபர்ஸ்ட் இந்த ஏஜ்ல நீங்களே புரிஞ்சுப்பீங்க, ஏன் நான் இப்படி வேறுபட்டு பாடுறேன். ஏன்னா சின்ன வயசுல உங்களுக்கு புரியாது, இந்த ஏஜ்ல நம்ம புரிஞ்சுப்போம் ஏஜ் ஆகும்போது நம்ம எதனால நம்ம மாறுபடுறோம்னு. இன்னைக்கு கொடுக்குற லெக்சர்ல நமக்கு இதனாலதான் நம்ம மாறுபடுறோம், ஆனா நம்ம திரும்ப வரணும், அதுக்கு என்ன பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணணும், இல்ல நம்ம வந்து நிறைய ரீட் பண்ணணும், நிறைய மியூசிக் கேட்கணும், நம்ம மைண்டை காமா வச்சுக்கணும், யோகா பண்ணணும், மெடிடேட் பண்ணணும். நம்ம எதுக்கு பண்றோம் அப்படின்னா நம்ம நார்மலைஸ் ஆகணும் வித்தவுட் மெடிசன் இல்லாம இருக்கிறதுக்காக. இதை பாத்தீங்க, இது சின்ன பிக்சர் பார்த்திருப்பீங்க. அந்த பிக்சர்ல என்ன பாக்குதுன்னா, அந்த ரேட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு ஃபுட்டுக்காக இங்க இருக்க எலக்ட்ரிக்கல் கிரிட் இருக்கு, இது தெரியாம போய் அதை எடுக்க போகுது. இது காரணம் ஹைப்போதலாமஸ் தான். இது வந்து மனிதன் மிருகமுக்கும் அதே பிரச்சனை தான். மிருகமா இருந்தாலும் அங்க போய் மாட்டிக்குது, இங்க மாட்டிக்குது, இங்க டெத் ஆயிடுது. இங்க அதுக்கு ஒரு இந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்குன்னு அதுக்கு தெரியல. அதோட குறிக்கோள் வந்து இங்க இருக்கிற ஃபுட்டை எடுக்கணும், அங்க போய் சாப்பிடணும். அப்படிதான் நீங்க வந்து எப்பொழுதுமே அதோட மைண்ட் வந்து சாப்பாடை கொடுங்க, அது உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு அதுக்கு தெரியாது. அப்படிதான் நிறைய பேர் வந்து விஷயம் மாட்டேன். அதே மாதிரிதான் இங்க பாருங்க, அந்த அணிப்புல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மரத்துக்கு உச்சிக்கு போயிடுது. அதுக்கு காரணமும் அந்த ஆர்கன் தான். எல்லாத்துக்குமே இந்த பிரெயினோட ஒர்க் வந்து ஹியூமனுக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது மாதிரி நிறைய லெஃப்ட் ரைட், நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட்ல இருப்பாங்க, ரைட் ஹேண்ட்ல இருப்பாங்க. ஏன் அந்த டாமினேஷனா, தட் ஆல்சோ பிரெயின் இன்வால்வ். ஸோ ஓவராலா பார்த்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி, நான் சொன்னேன் ஏற்கனவே பிரெயின்ல எவ்வளோ சேஞ்ச் இருந்தாலும் நீங்க நார்மலைஸா கொண்டு வர முடியும், நார்மலா நீங்க ஆக முடியுங்கிறதுக்கு தான் இந்த பிக்சர். நான் சொல்றது வந்து நீ எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும். ஸோ ஓவராலா நான் வந்து இப்ப சில விஷயங்கள் நான் வந்து பேசுனது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நான் சில 2-3 ஒரு 10 ஸ்லைடு இருக்கு, அதுல வந்து நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். நீங்க பார்த்திருப்பீங்க, நான் இப்ப சாரை வந்து நான் உதாரணம் கொடுத்தேன். நான் சார் எது கொடுத்தேன்னா, ஒரு மனிதன் வந்து ஹவு பிரெயின் எவ்வளோ வாழ்க்கையில் நமக்கு வந்து பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம அதை எப்படி எதிர்நோக்குறோம், எப்படி அதை எடுத்துக்கிறோம், எப்படி நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம், அதை எப்படி நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம், அது எப்படி திரும்ப நம்ம ரெஸ்பாண்டிங் டு த ப்ராப்ளம். இதுதான் ஒரு மனிதனோட ஓவரால வாழ்ற வாழ்க்கை எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா, யூ ரிசீவ் சம்திங், ஒரு மெசேஜா இருக்கட்டும், ஒரு ப்ராப்ளமா இருக்கட்டும், அதை எப்படி நீங்க அணுகிற முறை தான் வாழ்க்கையில நீங்க கத்துக்கிறது. தட்ஸ் வாட் யூ ஆர் கோயிங் டு டேக் இட். ஸோ அந்த அணுகிறதுக்கு முன்னாடி அதை யோசிக்கிறீங்க, அது என்ன மாதிரி பிரச்சனை. 3வது அதுக்கு திரும்ப ரெஸ்பாண்ட் பண்றீங்க. ஒருத்தவங்க மட்டும் திட்டினா நான் அதே மாதிரி திட்டணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் என்ன மாதிரி தான் நான் இருப்பேன், ஆனா அது எப்படி நான் பேசணுங்கிற முறையில நான் பேசுவேன்னு நினைக்கிறேன் பாருங்க. அதுதான் வாழ்க்கையில வந்து நம்ம கத்துக்கிற விஷயம். த ஃபீல், திங்க் அண்ட் ஆக்ட். அது வந்து நேச்சுரலா நமக்கு வந்து பிரெயின்ல இருந்தாலும் நம்ம திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. அதுக்கப்புறம் இதுதான் கடைசி வரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க, நீங்க 90-100 வயசுலயும் சில பேர் அப்படியே ரொம்ப காமா இருப்பாங்க, ரொம்ப அமைதியா இருப்பாங்க, அப்படியே ஒரு அந்த எந்தவித மாற்றமும் அவங்களால இல்லாம இருக்கு. என்னதான் அவங்களுக்கும் அந்த மாதிரி பிரெயின்ல ஃபங்க்ஷன்லாம் நார்மல்பட்ட ஹார்மோன்லாம் குறைஞ்சாலும் அவங்களுக்கு எதுவுமே அந்த பாதிப்பு இருக்காது, அவங்க நார்மலாவே இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்க இந்த வாட் எவர் நான் சொன்ன மாதிரி அவங்க நிறைய படிக்கிறது, நிறைய ஸ்பிரிச்சுவல் நிறைய இது படிப்பாங்க, நிறைய புக்கு படிப்பாங்க, நிறைய ரீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய வந்து நல்ல விஷயங்களை காதுல வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, மெடிடேஷன் பண்ணுவாங்க, யோகா பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான எதையும் வந்து மாற்றங்களையும் ஏற்படுத்தாதுன்னு. இந்த மாதிரி சில வியாதிகள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிமென்ஷியா, டிப்ரெஷன், அது மாதிரி பார்க்கின்சன், ஸ்ட்ரோக். நம்ம தெரியும், ஒரு ஸ்ட்ரோக் வந்தா கூட திரும்ப நம்ம வந்து அவங்க டிப்ரெஷனுக்கு ஆயிடுறாங்க. காரணம் என்னன்னா, இதே மாதிரி சேஞ்சஸ் நடக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கும், திரும்ப அவங்க தனிமைப்படுத்த போறாங்க, திரும்ப அவங்களால நடக்க முடியல, அவங்களால பேச முடியல, அவங்களால இயல்பா இருக்க முடியலன்னா அவங்க அந்த சூழ்நிலை அவங்க திரும்ப அவங்க டிப்ரெஷனை கொண்டு போடுது. சில பேர் திடீர்னு பயப்படுவாங்க, திடீர்னு கன்ஃபியூஷன் ஆவாங்க. சில பேருக்கு வந்து அந்த ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கும், எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு கவலையில இருக்கிற மாதிரியே இருப்பாங்க, அவங்களால நார்மலா இருக்க முடியாது, எதை எடுத்தாலும் பயப்படுவாங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலை மாறுது. மெயினா வந்து ஒரு எல்டர்லில வந்து என்ன பண்ணா, ஒரு லைஃப்ல எல்லா விஷயமும் அவங்க அச்சீவ் பண்ணிருப்பாங்க, பெரிய போஸ்ட்ல இருந்திருப்பாங்க, நிறைய பணப்புழக்கங்களை பார்த்திருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ரெஸ்ட்னு வரும்போது அவங்களால நார்மல் நிலைமைக்கு வர முடியாது, அதை பத்தி யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க.
ஸோ நான் அவங்களுக்கெல்லாம் சொல்ல விரும்புறது, நான் என்னுடைய அனுபவத்திலே நான் 50 வயசாவது எனக்கு, நான் கத்துக்கிட்ட ஒரே விஷயம் நினைச்சது என்னன்னா, எல்லா விஷயங்களையும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். எதெல்லாம் மாற்ற முடியாதோ எல்லா விஷயங்களும், ஒரு மனிதன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நம்ம சொன்ன தாட் கண்ட்ரோல், எமோஷனல் கண்ட்ரோல் மாதிரி ஒரு ஹையஸ்ட் மெச்சூர்டா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றது எப்படின்னா, எந்த விஷயங்களை மாற்ற முடியாதோ, யாரெல்லாம் மாற்ற முடியாதோ, யாரோட பிஹேவியரை மாற்ற முடியாதோ, எந்த விஷயங்களை நான் நேற்று நடந்ததை இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கறேன் அப்படின்னா தட் இஸ் ராங். ஏன்னா அது முடிஞ்சு போனது. அதை வந்து ஏத்துக்கிறோம், மனப்பான்மை ஏத்துக்கிறது. நம்ம ஏத்துக்கிறோம்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டது, தெரிஞ்சுக்க விரும்புறது. அதுக்கு தான் நம்ம வாழ்க்கையில ஃபுல்லா அது நம்ம என்னன்னு வாழ்க்கை தேடும் போது அதுதான் முக்கியம். ரெண்டாவது வந்து நம்மளை என்ன நம்ம மாத்திக்கிட்டா நம்ம திரும்ப ஒரு விஷயத்த நம்ம வந்து அந்த ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ண மாட்டோம். ஏற்கனவே நம்ம ஃபேஸ் பண்ண ப்ராப்ளத்தை நம்ம திரும்ப ஃபேஸ் பண்ணாம இருக்கா, நம்மளை எப்படி மாத்திக்கணும், நம்ம விஷயங்கள் எந்த விஷயங்கள் என்னால மாத்திக்க முடியும், நேற்று நடந்ததை என்னால மாத்த முடியாது, நாளைக்கு நடக்கிறத என்னால மாத்த முடியும்னா நான் எதை மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறது. இந்த ரெண்டு தான் ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் இந்த எல்டர்லி நான் சொல்றது. ஏன்னா அவங்க லைஃப்ல எல்லாத்தையும் வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் பார்த்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வீட்டுல இருப்பாங்க, ஒரு சாதாரண வாழ்க்கை நடத்துவாங்க. ஏன்னா அவங்க எல்லாரையும் பழகிருப்பாங்க. திடீர்னு அவங்களுக்கு பாத்தீங்கன்னா யாரும் இல்லாத மாதிரி அவங்க மட்டும் வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட நியர் அண்ட் டியர் பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃபு கூடவே இருந்திருப்பாங்க வாழ்க்கையில, திடீர்னு அவங்க இல்லாது அவங்களால ஏத்துக்க முடியாது. ஸோ இது மாதிரி வாழ்க்கையில வந்து அவங்களுக்கு உள்ள சில விஷயங்கள் நடக்கும்போது அதை ஏத்துக்கணும் அவங்க மனப்பான்மை. ஆமா, அது அப்படிதான், நான் என்ன பண்ண முடியும், இந்த ஏஜ்ல அப்படிதான் இருக்கு அப்படின்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ஃபோன் பண்ணி நீனும் அப்படிதான் இருக்கேன், நானும் அப்படிதான் இருக்கேன், நம்ம அதுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போவோம் அப்படின்னு அவங்களுடைய மனநிலையை மாத்திக்கும் போது அவங்க ரொம்ப நல்லா நல்ல நிலைமைக்கு வராங்க. ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி வாக்கிங், அவங்களுடைய படிச்சுக்கிட்டே இருக்கிறது, நல்ல விஷயங்களை மட்டும் பாக்குறது. நான் பாக்குறேன் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த யூடியூப், நிறைய மொபைல்ஸ்ல உள்ளதெல்லாம் பாக்குறாங்க. நிறைய விஷயங்கள் பொய்யாவருக்கும் தேவையில்லாம நம்மளை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், தேவையில்லாம நம்ம ராங்கான விஷயங்களை கொண்டு போகும். அதுக்கு நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிறது வந்து அந்த காலத்துல பண்ண மாதிரியே ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஏஜ் ஆகும்போது என் ஸ்பிரிச்சுவாலிட்டியில போகும்போது நம்மளுடைய மனசு ரொம்ப தெளிவுபடுத்துது. நமக்கு வந்து சில நல்ல காரியங்கள் ஈடுபடுது. ஒரு கோயில் கட்டுறாங்க, நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வயசானவங்க கோயிலை கட்டுவாங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கையில சில பேர் பாத்தீங்கன்னா சில சர்வீஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி இல்லாம டெய்லி ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு வீட்டுக்குள்ள வாக் பண்றதோ, வெளியில வாக் பண்றதோ, அவங்க உடம்பு சம்பந்தப்பட்டதுன்னா அப்பப்ப செக் பண்ணிக்கிறது, பிள்ளைங்களோட முக்கியமா ஒரு ஃபேமிலியோட நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்றது, போறது, இல்ல அவங்களால வந்து அவங்களா வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கிறாங்களா அந்த நேரத்துல அந்த மூமெண்ட் செலிப்ரேட், இப்படிலாம் வந்து சில விஷயங்களை மாற்றங்கள் ஏற்படுத்தும். நம்ம நினைச்சோம்னா நிச்சயமா மாறுபடுத்தும். ஸோ அது இல்லாம சில விஷயங்கள் நான் ரொம்ப முக்கியமான இந்த விஷயத்துல இந்த டிஸ்கஷன்ல சொல்ல விரும்புது, எப்ப நீங்க வந்து இந்த விஷயம் உங்களுக்கு உங்க மன மாற்றங்களோ, உங்களுடைய ஞாபக சக்தியோ, இல்ல உங்களுடைய நம்ம நடக்கிறதோ, இல்ல எந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து அப்நார்மலா ஆரம்பிக்கிறதோ, நான் சொல்றது இந்த 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 நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையாலேயோ இல்ல மற்ற விஷயம்னாலேயோ சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறீங்க, இல்ல எனக்கு என்னமோ இப்ப அடிக்கடி ஞாபக சக்தி குறையுது, எனக்கு திடீர்னு இந்த கைக்கு கொஞ்சம் நடுக்கம் வர மாதிரி இருக்கு, எனக்கு இப்பெல்லாம் சில நேரத்துல பயம் வர மாதிரி இருக்கு அப்படின்னு எப்ப நீ என்ன சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் நீங்க பண்ணாலும் சில நேரத்துல வருதுன்னா அதை அலட்சியமாவும் இருக்கக்கூடாது. அதை வந்து சீக்கிரமா நீங்க வந்து உங்களை ஐடென்டிஃபை பண்ணி, ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த செஷன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, எவ்வளவு சீக்கிரம் ஒரு விஷயத்த நம்ம வந்து எல்லாமே ஒரு கேன்சரா இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக் இருக்கட்டும், எல்லா விஷயமும் நீங்க என்ன எதனால வந்து சில பேர் டெத்தா சொல்றோம், 35 வயசு ஆளு இறந்துட்டாருங்கிறோம். ஏன் காரணம் என்னன்னா அவருக்கு இந்த ப்ராப்ளம், ஒரு பிபி இருந்திருக்கலாம், சுகர் இருந்திருக்கலாம், அவருக்கு சில 10 நாள் தூங்காம இருந்து ஸ்ட்ரெஸ்ல இருந்திருப்பாரு. இது எல்லாமே அவருக்கும் தெரியாம இருந்திருக்கும், அவன் ஃபேமிலியும் பார்க்காம இருந்திருப்பாங்க. அதோட ரிசல்ட் என்னன்னா இன்னைக்கு அவங்க அடுத்த நாள் இல்லாம போயிடுவாங்க. ஏன்னா நம்ம நினைச்சுக்கிறோம் பிசிஜி பார்த்தா நேற்று நல்லா இருந்திருப்பாங்க, ஆனா அவங்க நடந்த ஒரு சின்ன ஒரு த்ராம்போசிஸ், ஒரு பிளட்ல இருக்க ஒரு கிளாட் வந்து ஒரு ஆளை கொலை ஒரு முடிச்சிடும். அது ஹார்ட் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த ஹார்ட் அட்டாக் வேற, ஹார்ட் அட்டாக் வந்து ஸ்மோக்கிங், ஹைப்பர் டென்ஷன் நிறைய நம்ம பேசுவோம். இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரு பிளட் கிளாட், ஒரு ஸ்ட்ரெஸ்னால ஒரு பிளட் கிளாட் வந்து ஒரு கரோனரி ஆர்டர்ல வந்துச்சுன்னா இந்த கார்டியாக் டெத் வந்துடும். அந்த மாதிரி ஒரு நீங்க வியாதிகள்லாம் பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, முன்னாடி மாதிரி கிடையாது. எல்லாமே வேற, எவ்வளவு அளவுக்கு டெக்னாலஜி எவ்வளவு சிஸ்டம் இருந்தாலும் வியாதிகளோட இது வந்து வேற வேற மாதிரி இருக்கு. இன்னைக்கு பிரமாணம்னு சொல்றோம், எப்படி கொரோனால வந்து ஒரு கொரோனா போனா இன்னொரு கொரோனா வந்துச்சோ அது மாதிரி வந்து இன்னைக்கு வியாதிகள் வேற வேற மாதிரி இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளத்தை இருக்கும்போது நான் எப்பவுமே சொல்லுவேன், ரொம்ப ஒரு ப்ராப்ளத்தை இருக்கும்போது பெருசாவும் திங்க் பண்ணாதீங்க, அலட்சியமாவும் இருக்காதீங்கன்னு சொல்லுவேன். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, பெருசா திங்க் பண்ணா மனநல பாதிக்கும், அலட்சியமா இருந்தா அடுத்த பிரச்சனைக்கு போயிடுவோம். அதனால எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை அணுகிற முறை வந்து மீடியமா அணுகணும்னு சொல்லுவேன். அதுக்காக என்னன்னா இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி உங்க ஏஜ்ல முக்கியமா மறக்கிறோம், நமக்கு கண்ணாபிரான ஏதாவது யோசனைகள் வருது,
அப்பப்போ கோவம் வருது, அப்பப்போ பயப்படுறோம், இல்ல வந்து ஏதாவது உங்களுடைய நார்மல் ஆக்டிவிட்டி டெய்லி நான் வாக் பண்ணேன், இப்ப என்னால வாக் பண்ண முடியல, எனக்கு வந்து தூக்கம் வர மாட்டேங்குது, எனக்கு என்னமோ ஒரு மாதிரி சாப்பிட பிடிக்கல, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மாற்றங்களை ஏற்படுத்துது. என்னால ஒரு எனக்கு வந்து ஏதோ ஒரு இந்த இடம் எனக்கு என்னமோ ஒரு மாதிரி எனக்கு வந்து ஒரு தனிமைப்படுத்தின மாதிரி இருக்கு, யாருமே எனக்கு வந்து பேசுறதுக்கு இல்லை, ஏதோ ஒரு ஐசோலேட் ஆகிறேன், ஹாப்பியா நான் இல்லை, எனக்கு எந்த ஃபங்க்ஷனும் போக பிடிக்கல, எனக்கு வந்து என்ன அப்படியே எனக்கு வந்து ஒரு என்னமோ நான் வந்து எல்லாரும் என்ன வந்து ஒரு மாதிரி பாக்குற மாதிரி என்னமோ ஒரு வேற மாதிரி பாக்குற மாதிரி இருக்கு. இப்படிலாம் வந்து சில சிந்தனைகள் உங்களை அடிக்கடி தூண்டுது. உங்களுக்கு வந்து நான் எதுக்கு இருக்கணும்னு தோணுது, நான் ஏன் இருக்கணும்னு தோணுது, அப்படிலாம் உங்களுக்கு தோணும் போது அப்ப நிச்சயமா நான் ஒரு லாஸ்ட் வாரம் கூட நான் ஒரு 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 பேஷண்ட் வந்திருந்தாங்க, சிவகுமார் சார் தான் வந்திருந்தாங்க. அவர் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, தமிழ் பர்சன் தான், வயசானவர் தான், இத்தனைக்கும் அவங்க பொண்ணு எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா அவர் சொன்னாரு, எனக்கு சில நேரத்துல எனக்கு வந்து அவர் விவசாயம் பண்றாரு, ஆனா எனக்கு எதுக்கு இருக்கணும்னு தோணுது, நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு எனக்கு தோணுதுன்னு சொன்னாரு. நான் தான் அப்ப உட்கார்ந்து இருந்த பக்கத்துல அது மாதிரி. ஆனா அது கரெக்டான டயத்துல அவங்க பையன் அதை கண்டுபிடிச்சு அவர் கரெக்டா கூட்டு வந்தாரு. அதுக்கு வந்து உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாங்க. ஆனா சில விஷயங்கள் நம்ம வந்து அலட்சியமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு அதை வந்து நம்ம யார்கிட்டயும் சொன்னதுனாலதான் அவங்க கூட்டு வந்தாரு. அவங்க சொல்லாம இருந்திருந்தா நமக்கு தெரிஞ்சிருக்காது. அது மாதிரி சில விஷயங்கள் நம்ம உடனே நம்ம வந்து ஒரு எல்லாமே இந்த பிக்சர் எல்லாமே அதுக்காக நான் உங்களுக்கு சொன்னது, ஒரு மாதிரி நமக்கு இரிட்டேட் ஆகுறது, நம்மளால நம்ம ஒண்ணும் இல்லை, டெய்லி காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம ரொட்டீனா சில விஷயங்கள் பண்ணுவேன். நான் பார்த்திருக்கேன். காலையில எழுந்திரிச்சு காஃபி குடிப்பாங்க, அதுக்கப்புறம் போய் ஒரு வாக் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் போய் குளிச்சுட்டு பூஜை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நியூஸ் பேப்பர் படிப்பேன். நான் பார்ப்பேன், என்னுடைய தாத்தா எல்லாரையும் பார்த்திருக்கேன், எங்க அப்பாலாம் பார்த்திருக்கேன். கரெக்டா ஒரு ரொட்டீனா இருப்பாங்க, அப்படியே டிசிப்ளின்டா இருப்பாங்க, ஒரு பட்டையை போட்டுட்டு அழகா இருப்பாங்க. அப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் தூங்குவாங்க, ஒரு 1/2 hour 1 hour. அதுக்கப்புறம் ஒரு சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்புறம் ஒரு ஈவினிங் ஆனா கோயிலுக்கு போவாங்க, இல்ல யாராவது பேசிட்டு வருவாங்க. அப்புறம் நைட் ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு அழகா தூங்குவாங்க. ஒரு ரொட்டீன் ஒர்க். அது திடீர்னு அந்த ரொட்டீன் ஒர்க் அவங்க மாறும். யாரும் பேச மாட்டாங்க, திடீர்னு வீட்டிலேயே படுத்திருப்பாங்க. இது மாதிரி மாறும்போது நம்மளையோ நம்ம ஃபேமிலியோ உடனே நம்ம போய் அவங்களை அழைச்சிட்டு போய் ஒரு நம்ம டாக்டர்கிட்ட பார்த்து என்னன்னு இது பண்ணும்போது அவங்களுடைய பிரச்சனைகள் சீக்கிரம் தீர்ந்துடும். நான் சொல்லியிருக்கேன், ஒரு நார்மலா நம்மளால எல்லாத்தையும் செய்ய முடியும் நம்ம நார்மலா இருந்தா. ஆனா சில விஷயங்கள் வந்து மருந்து தான் தேவைப்படுது அப்படின்னா நிச்சயமா நம்ம டாக்டர்கிட்ட சரியான டயத்துல நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது இந்த ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்றதுக்கு மருந்து இருக்கு. நான் சொன்ன நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு சில மருந்துகள் இருக்கு. அதை கொடுக்கும்போது அவங்க நார்மல் ஆயிட்டாங்க, நல்லா தூங்குவாங்க, நல்லா வந்து ஆக்டிவா இருப்பாங்க, நல்லா பேசுவாங்க, கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. அதனால அவங்களுடைய லைஃப் திரும்ப நார்மல் நிலைமைக்கு வரும். ஆனா மாத்திரை இல்லாத அளவுக்கு சில விஷயங்கள் என்னமோ அதெல்லாம் நான் சொன்னேன். அது இல்லாம ரொம்ப முக்கியமானது வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, வீட்டுல வந்து நிறைய ஹோம் ஆக்சிடென்ட் நான் பார்த்திருப்பீங்க. ஃப்ரீ அவங்களுடைய எலும்புகள்லாம் வந்து தேய்மானம்னால ஹெல்ப் தாங்கா இருக்காது. அந்த வீடெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கரெக்டான ப்ராப்பரா அவங்களுக்கு ஏத்த மாதிரி இந்த வீட்டு வசதிகள் அமைச்சு கொடுக்கணும். முக்கியமா பாத்ரூமு, அவங்க போற இடங்கள், அவங்களுக்கு நைட்ல படுக்கும் போது ஒரு பெல் மாதிரி வச்சுக்கணும். இது எல்லாமே ஒரு ரொம்ப அப்புறம் முக்கியமா மாத்திரை மருந்துகள். முக்கியமா நான் நீங்க பார்த்த வரைக்கும் நான் நிறைய அதுலதான் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். அதுல வந்து நான் சொல்றது எல்லாமே பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு மறந்துடும் மாத்திரை சாப்பிட்றது, எந்த டைம் எப்ப சாப்பிடணும்னு. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கரெக்டான மருந்துகள்லாம் ஒரு கரெக்டான பாக்ஸ்ல போட்டு வச்சுக்கிட்டு, அது அவங்க மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலி யாராவது ஒருத்தவங்க தெரிஞ்சிருக்கணும். அது டெய்லி அவங்க கேட்டுக்கணும், அப்பா சாப்பிட்டீங்கப்பா. அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் வேற இருக்கும், அப்பா சாப்பிட்டீங்களாப்பா, பண்ணீங்களாப்பா அப்படிங்கும்போது அதுல ஒரு சந்தோஷம். அது இல்லாம நிறைய நான் வந்து டெக்னாலஜிகளா நான் கவர்மெண்ட்ல நேஷனல் லெவல்ல அவார்டு எல்லாம் வாங்கியிருக்கேன். எப்படி மொபைல்ல அலாரம் மாதிரி செட் பண்ணி கொடுத்துருப்பேன் என்னோட பேஷண்ட்டுக்கெல்லாம். அது கரெக்டா அலாரம் போனோடனே அவங்க எடுத்து அந்த சாப்பிடுவாங்க மாத்திரையை. அது மாதிரிலாம் நிறைய நான் பண்ணேன் டெல்லி எய்ம்ஸ்ல இருக்கும்போது. இப்பயும் அது மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் டெக்னாலஜிக்கெல்லாம். ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள். அது இல்லாம டெய்லி வந்து பார்த்துருப்பீங்க, இன்னமும் பார்ப்பேன், கரெக்டா குளிச்சிருவாங்க காலையில. குளிச்சு காலைல குளிச்சாலும் சில பேருக்கு இதாகும், அந்த ஃப்ரீயா இருப்பாங்க. 2 பேர்லாம் குளிப்பாங்க, அதான் நல்ல விஷயம். நிறைய தண்ணி குடிக்கணும் மெயினா. அது வந்து ரொம்ப 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 சில பேர் பாத்தீங்கன்னா வயசாக குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. தண்ணி கரெக்டான தண்ணி குடிக்கணும். சில பேருக்கு ஆல்ரெடி கிட்னி ப்ராப்ளம் இருக்காதுன்னா அளந்து அளவா சரியா குடிக்கணும். நார்மலா இருக்கிறவங்க நார்மல் தண்ணி, முக்கியமா சாப்பிட்ட பிறகு அது மாதிரி குடிக்கிறது. அதெல்லாம் முக்கியமான 3 இது சொல்லுவோம் எப்பொழுதுமே. ஒரு ரெகுலரா சாப்பிட்றத, என்ன சுகரோ பிபி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடை குறைச்சிக்கிட்டு கரெக்டான இன்டர்வல் விட்டு சாப்பிடணும். முக்கியமா அது இல்லாம எப்பவுமே நீங்க நிறைய ஃபைபர் நிறைய சேர்த்துக்கணும். ஃபைபர்னா வாழைப்பழம், கீரை நிறைய அந்த மாதிரி சாப்பிடும்போது அவங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனையே வராது. அது இல்லாம நிறைய தயிர் இது மாதிரிலாம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபெர்மெண்டட் ஐட்டம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட உடம்பு வந்து எப்போதுமே இந்த மாதிரி எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாம உங்களுக்கு. அது இல்லாம மெடிசின்ஸ் ப்ராப்பரா என்னென்ன உங்களுக்கு உடம்பு ரீதியா பிரச்சனை இருக்கோ அதுக்கு சரியான மருந்துகள். தூக்க மருந்து பொறுத்த வரைக்கும் கரெக்டா தேவைன்னா மட்டும்தான் சாப்பிடணும். அப்படி நீங்க எடுத்தாலும் தூக்கம் வருதுனாலும் கரெக்டா வாங்கி அதை சாப்பிடணும். அது மூலமா உங்களுடைய தூக்கம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எப்படி நான் சொன்ன மாதிரி
டெய்லி மெடிடேட் பண்ணுவீங்க, நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருப்பீங்க. மெடிடேட்ங்கிறது வந்து ஸ்பிரிச்சுவலா பண்ணது கிடையாது. ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடிக்கிட்டு உங்க மனதை ஒருநிலைப்படுத்துறது, அவ்வளவுதான். நிறைய பேர் வந்து அதை ரொம்ப குழப்பிக்கிறாங்க. அதை வந்து நீங்க எதை வேணா கூட நினைக்கலாம், கடவுளை நினைக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நினைக்கலாம், இல்ல ஒரு பாட்டு கேட்டு இளையராஜா பாட்டு கேட்டு கூட அந்த பாட்டை பத்தி யோசிக்கலாம். எதுக்குன்னா அதோட பிரெயின்ல இருக்கிற நம்ம எல்லா விஷயமும் ஒரு நாளைக்கு 60,000 சிந்தனைகள் வருதான். ஒரு மனிதனுக்கு வந்து 60,000 சிந்தனைகள் ஒரு மனிதனோட தாட்னு சொல்றோம், அது வருது. நம்மளோட காலையில இருந்து ஈவினிங்குள்ள தூங்குற டைம் இல்லாம தூங்கும் போது வருது. ஆனா அந்த தாட்டை வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணும்போது, ஒரு சிந்தனைப்படுத்தும் போது உங்களுடைய பிரெயின் வந்து நார்மல் வந்து அதோட சூப்பர் நார்மல் ஆகுது. எப்படின்னா ஒரு நல்ல ஒரு திருப்தியா அதுதான் உங்களுக்கு தூக்கத்தை ஏற்படுத்தும். அதை நைட் நீங்க படுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, இல்ல காலையில எந்திரிச்சு 2 தடவை நீங்க அதை பண்ணும்போது 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு தியானத்துல இருக்கிறதுங்கிறது ஒருநிலைப்படுத்துறது. ஏதோ ஒரு சிந்தனை, ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் யோசிக்கிறது, ஒரு விஷயம், நல்ல விஷயங்களை யோசிக்கிறது. உங்களுடைய கடந்த காலத்தை நீங்க யோசிக்கலாம், எதை வேணா யோசிக்கலாம், ஆனா எல்லாத்தையும் யோசிக்காம இல்ல ஏதாவது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நோக்குறது, நல்ல பாட்டுகளை, ஒரு கடவுள் பாட்டை கேட்டு அதை கேட்கறது. அதனால உங்களுடைய இது இருக்கும். அது இல்லாம உங்களுடைய ஃபேமிலி ரொம்ப முக்கியம். அவங்களுடைய சப்போர்ட், யாரோட ஃபேமிலி தான் சப்போர்ட் தான் நீங்க உங்களை வந்து ரீபில்ட் ஆகும். நான் சொல்ற மாதிரி ஒரு மனிதன் பிறக்கும் போது ஒரு அம்மா வந்து ஒரு குழந்தைய எப்படி பாதுகாக்கிறாங்களோ, அதே தான் அந்த குழந்தை தான் அந்த வயசாகும் போது உங்களுடைய மனதில் ரெண்டு ஒரு நிலைமையே வந்துடும், ஒரே நிலைமைக்கு வரும். 2 பேருமே பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கும். காரணம் நானா இருந்தாலும் அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அப்படிதான் இருக்கும். ஆனா 2 பேருமே பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா அவங்க எதையுமே வாழ்க்கையில வாழ போகிறதுனால அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்க எல்லாத்தையும் வாழ்ந்ததுனால உங்களுடைய 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 ஏன்னா இயற்கையால ஏற்பட மாற்றங்கள்னால சில விஷயங்கள் நீங்க மறக்கிறீங்க, பார்த்திருப்பீங்க. நான் சொல்ல ரொம்ப வயசானவங்க மறதிகள் வந்து ஒரு மாதிரி அமைதியா உட்கார்ந்துருப்பாங்க, அவங்கள சொல்றேன். அப்படி இருக்கும்போது கூட நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா, ஃபேமிலி வந்து அப்படியே அவங்களை வந்து ஒரு ரிசோர்ஸா பார்த்து அவங்களை மோட்டிவேட் பண்ணி அவங்களை என்கரேஜ் பண்ணும்போது அவங்களுடைய லைஃப்ல வந்து இந்த திரும்ப புத்துணர்ச்சிகள் வரும். இதுதான் இந்த ஓவராலா வந்து இந்த நரம்பியல் சம்பந்தப்பட்ட மனநிலை மாற்றங்களும், அதுல வந்து நம்ம வந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் வாழ்க்கையில. முக்கியமா இந்த செஷன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஏன் அந்த ப்ராப்ளம் வருது, ஏன் நம்ம நல்லா தான் இருந்தோம், நல்லா தான் படிச்சோம், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருந்தோம், நம்ம ரொம்ப ஆக்டிவா இருந்தோம், திடீர்னு நமக்கு ஏன் மறதி ஆகுது, திடீர்னு ஏன் கோவப்படுறோம், திரும்ப ஏன் நம்ம வந்து நம்ம வந்து தனிமைப்படுத்தப்படுறோம், நமக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது எதுவுமே அப்படின்னு தோணும் போது, இதை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறது. இது மனநிலை மாற்றங்கள் வந்து உங்களுடைய உறுப்புகள்ல பிரெயின்ல ஏற்படுற இயற்கை மாற்றத்தினால ஏற்படுறது அப்படின்னு ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிறது நம்பர் 1 இந்த செஷன் மூலமா. 2வது, அப்படி மாற்றங்கள் நடக்கும் போதும் நான் திரும்ப நார்மலா என்னால இருக்க முடியும் மருந்து மாத்திரை இல்லாம. அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் டெய்லி நல்லா படிக்கணும், நல்ல விஷயங்களை யோசிக்கணும், டெய்லி நான் வாக்கிங்கோ, எனக்கு முடிஞ்ச ஏதோ ஒண்ணு உடம்பு ரீதியா நான் வந்து ஆக்டிவா இருக்கணும். இந்த 2ம் கடைசி வரைக்கும் நான் என்னைக்கு தெரியும், லைஃப் டெத் வந்து கடவுள் டிசைட் பண்ணது, நம்ம கையில கிடையாது. ஆனா கடவுள் உங்களை ஏதோ ஒரு வாழ்க்கையில இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களை வாழ்க்கை ஒவ்வொருத்தவங்களையும் வாழ வைக்கிறானா, அது பேர் தமம்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வாழ்க்கை பர்பஸ், ஏதோ ஒரு ரீசன் இருக்கு. உங்களால யாரோ ஒருத்தவங்க உங்களுடைய வந்து லைஃப்ல வந்து ஒரு 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 பாசிட்டிவ் ஃபீல் பண்றாங்க. நான் ரொம்ப அதுல கத்துக்கிட்டதுதான் இன்னைக்கு வரைக்கும் சொல்லுவேன். எங்க 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 தாத்தா, எங்க பாட்டி, அப்பாயின்னு சொல்லுவோம். அவங்களாம் 95 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க, 98 வயசு வரைக்கும். ஆனா இன்னைக்கும் அந்த 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 ஒரு வில்லேஜ்ல நான் இருந்த இடம் திருவாரூருக்கு அம்மையப்பண்ணு. ஆனா அவங்க இருந்த இடத்த வந்து அந்த இடம் பாத்தீங்கன்னா அப்படியே அவங்க படுத்திருப்பாங்க. அந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த வீடே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அந்த 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 அவங்க எங்க தாத்தா இருக்கும்போது அப்படிதான் இருக்கும். எங்க பாட்டி இருக்கும்போது யாரோ அந்த வீட்டுக்குள்ள அவங்க இருக்கிற மாதிரி அந்த ஒரு தைரியம், எங்க அம்மா சொல்லுவாங்க, அவங்க இருந்தா ஒரு தைரியமா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி இது வந்து ஏதோ வகையில உங்களுடைய பர்பஸ், நீங்க இருக்கும்போது உங்க பொண்ணு தைரியமா இருக்கும், நீங்க இருக்கும்போது உங்க பேரன் தைரியமா இருப்பான். அப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க ஈவன் படுத்த படுக்கையிலே தைரியமா இருக்காம இருந்தபோது எவ்வளவு ஒரு 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 ஸ்ட்ராங் ஒரு சப்போர்ட் நினைச்சு பாருங்க. சோ அதனால வந்து ஒரு மனிதன் வந்து பர்பஸ், ஏதோ ஒரு நாள் நம்ம கூட இருக்கிறனா கூட ஏதோ ஒரு ரீசன் இருக்கு, ஏதோ we are given something for the family, something for your life, not for you அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போது, அந்த லைஃப்பை நம்ம எப்படி நம்ம கஷ்டப்படாம, நம்ம இன்னொருத்தவங்களையும் கஷ்டப்படுத்தப்படாம, நம்ம எப்படி அந்த லைஃப் வந்து நம்ம புத்துணர்ச்சியோட முடிச்சுட்டு நம்மளுடைய ஏன்னா லைஃப் ஏன்னா ஒரு கடவுளை அடைகிறதுதான் இதான் வாழ்க்கை. அது நானா இருந்தாலும் அதே வாழ்க்கை தான் யாரா இருந்தாலும். ஸோ அந்த எல்டர்லி பீப்புளுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் வாழ்க்கையில இருந்தாலும் ஹவு தே கேன் ஓவர் கம், எஸ்பெஷலி நியூரோ சைக்காட்டிக் தான் இந்த ஓவராலா என்னுடைய இன்னைக்கு டாக்கு. ஸோ இதுல உங்களுக்கு எந்த விதமான டவுட்டோ இல்லை உங்களுக்கு எந்த விதமான ஏன்னா உங்களுக்கு கொஸ்டின்ஸோ இருந்தா சொல்லுங்க. ஒரு 10-15 நிமிஷம் நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தயாரா. தேங்க்யூ சார். வணக்கம் டாக்டர், நான் சண்முகம் பேசுறேன்.
நீங்க அந்த தைராய்டை பத்தி சொன்னீங்க. அதை பத்தி ஒரு அலோபதி மெடிசின்ஸ்ல வந்து அது வந்து ட்ரீட்மெண்ட் ஆகல, ரெக்கவரி ஆகல, நார்மல் ஆகலன்னு சொல்ற பேஷண்ட் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ அது விஷயமா எனக்கு விளக்கம் வேணும். 2 ஃபெர்டிலிட்டி பத்தி சொல்லியிருக்கீங்க. அது ஒரு சோசியல் ப்ராப்ளம். இப்போ நிறைய வந்து முன்னெல்லாம் வந்து 7, 8 குழந்தைங்க பிறந்த காலகட்டம் போய் இப்ப டெஸ்ட் டியூப் பேபி, வாடகை தாய் அப்படின்ற மாதிரி அளவுக்குலாம் போய்கிட்டு இருக்கு. ஃபெர்டிலிட்டி வந்து மாறி போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் நேச்சுரா என்ன காரணம், இல்ல இது சோசியலா என்ன காரணம், அல்லது ஃபுட் ஸ்டைல்னால காரணமா அப்படின்றத பத்திலாம் இந்த 2 விஷயத்தை பத்தி நீங்க விளக்கணும்னு நான் விரும்புறேன். 1 தைராய்டு, 2 சொல்லுங்க. ஆமா, ரொம்ப நல்ல கொஸ்டின்ஸ். முன்னாடி பாத்தீங்கன்னா தைராய்டுங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கடல் சார்ந்த இடத்துல இருக்கவங்களுக்கு வராது. கடலை விட்டு வெளியில போறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை வரும்னு சொல்லுவாங்க. நம்ம ஹில்ஸ்ல எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு தான் வரும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு தைராய்டு நம்ம என்னதான் அயோடின் சால்ட் சாப்பிட்டாலும் இன்னைக்கு வந்து ஜெனட்டிக்கலி நம்ம வந்து ப்ரீடிஸ்போஸ் ஆகும். எப்படின்னா ஒருத்தவங்களுக்கு தைராய்டு இருந்தால் அந்த தைராய்டு இன்னொருத்தவங்க வர அளவுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெனட்டிக்கலி ப்ரீடிஸ்போஸ். அது இல்லாம முக்கியமா உணவு ஏற்படும். உங்களுக்கு தெரியும், நம்ம நீங்க உணவு சாப்பாடுகள்லாம் நீங்க பார்த்த மயோனைஸ் நீங்க நிப்பாட்டிட்டாங்க. இந்த மயோனைஸ் என்னைக்கும் நிப்பாட்டி இருக்கணும். இன்னைக்கு ஒரு 4 பேர் இறந்த பிறகு நிப்பாட்டுறாங்க. அது மாதிரி ஃபுட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாமே நம்மளுக்கு நீங்க சாப்பிட்ற சாப்பாடு 50% நம்ம வீட்டில் சாப்பிட்டாலே 50% தான் குவாலிட்டி. நீங்க ஹோட்டல் சாப்பிட்டீங்கன்னா நீ எந்த அளவு குவாலிட்டிங்கிறத பார்த்துங்க. இருக்கும்போது முக்கியமா உணர்வு பிரச்சனையே உணவுல ஏற்படுற பிரச்சனைகள் தான் எல்லாத்துக்கும். தைராய்டா இருந்தாலும் சரி, இந்த மலட்டுத்தன்மையா இருக்கட்டும். அது இல்லாம நம்ம சொல்ற மாதிரி நம்ம இயற்கையில நம்ம அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், நீங்க மேஜரா வந்து தைராய்டு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு தான் வருது. தைராய்டா இருக்கட்டும், இல்ல வந்து ஒவேரியன் ப்ராப்ளமா இருக்கட்டும், மெயினா வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் தான் வருது. காரணம் என்ன, லேடிஸ் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்தாலும் அவங்க அவ்வளவு வேலைகள் செஞ்சு உடம்பு ரீதியா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹார்மோனோட ஸ்டிமுலேஷன் அதிகமா இருக்கும். ரொம்ப சின்ன வயசுல இருந்து பாத்தீங்கன்னா அவங்க கூட்டுவாங்க, பெருக்குவாங்க, பாத்திரம் கழுவுவாங்க. அம்மியில எங்க அம்மாவா இருக்கட்டும், எங்க பாட்டி எல்லாம் பார்த்திருக்கேன். அவங்களுக்கு எந்த வியாதி, அவங்க பாத்தீங்கன்னா நம்மளோட ஆம்பளையோட ஜென்ஸோட அவங்க தான் அதிக நாள் வாழ்வாங்க. வியாதியும் கம்மியா இருப்பாங்க. வியாதி கம்மியா இருக்கு. காரணம்னா அவங்க வேலைகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த மாதிரி வேலைகள் இருக்கும்போது பாடியில பொறுத்த வரைக்கும் எல்லா ஹார்மோனுமே எல்லா விதமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர் ஸ்டிமுலேட் ஆகுறதே அவங்களுடைய உடம்பு சம்பந்தப்பட்ட. இப்ப இருக்கிற லேடிஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கிறாங்க, இன்டெலெக்சுவலா ரொம்ப இதா இருக்காங்க, ரொம்ப தைரியமா சொசைட்டியை ஃபேஸ் பண்றாங்க. ஆனா வேலைகள் வந்து அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிருது. அவங்க சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு டைம் இல்லை. மேஜரா பாத்தீங்கன்னா வீட்டுல எல்லாம் வெளியில வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு வந்து வீட்டுல டைம் இல்லை. அப்ப யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க, அம்மாவோ யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்றாங்க, அவங்க போறாங்க, தூங்குறாங்க. தூக்கங்களே அவங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது நிறைய டியூட்டிகள் மாறுது, நைட் டியூட்டி, பகல் டியூட்டின்னு அவங்களுக்கு மாறுது. அது அவங்களை மாறுபடுத்துது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா நிறைய ஒரே பொசிஷன்ல இருந்து ஒர்க் பண்ணும்போது லோ பேக் பெயின், அகெயின் தட் ஆல்சோ காஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம். இந்த உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில். முக்கியமா அதுல இருக்கவங்களுக்கு அதிகமா ஆராய்ச்சி பண்ணோம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் அவங்க இஷ்யூ பண்றாங்க, மன ரீதியாகவும் சரி, உடம்பு ரீதியாகவும். ஸோ அதுக்கு அவங்க அந்த ஒர்க்கு பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா கொரோனாக்கு அப்புறம் நிறைய மாறிட்டாங்க, நிறைய வாக் பண்றாங்க, நிறைய மெடிடேஷன், யோகா பண்றாங்க. அது மாதிரி மாறும்போது அவங்க நார்மல் நிலைக்கு வந்துடுறாங்க. ஸோ எதுக்கு சொல்றேன்னா, ஒரு நார்மல் லைஃப் வாழ்ற ஒரு ஒர்க் பண்றவங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பேசுவாங்க. இப்ப என் வேலையை இருக்குன்னா உங்கள்கிட்ட பேசுறேன், நிறைய பேர்கிட்ட பேசுறேன், நடந்துகிட்டே இருக்கேன், பண்ணுவேன். ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்கும்போது மன ரீதியாகவும் குன்றோம், உடம்பு ரீதியாகவும் நம்ம குன்றோம். இதே அவங்க வந்து அந்த வேலையை முடிச்சுட்டு திரும்ப நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா அது நார்மலைஸ் ஆயிடும். ஸோ இது மாதிரி உடம்பு, உடற்பயிற்சி இதெல்லாம் குறையதுனாலதான் மேஜரா எல்லா ஹெல்த் ப்ராப்ளம் வருது. மெயினா வந்து நான் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த வந்து மலட்டுத்தன்மையும். அது மெயினா வந்து நம்ம வந்து மெயினா அந்த ஹைப்போதைராய்டிசம் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து மெயினா வந்து 2 இருக்கும். ஹைப்போதைராய்டிசம் இருக்கும். ஹைப்போனா குறைகிறது. அதுக்கு வந்து நீங்க அயோடின் டேப்லெட் ஏர்லியரா நீங்க ஸ்டார்ட் பண்ணி அதை கண்டுபிடிச்சா அந்த ப்ராப்ளத்தை நம்ம வந்து எல்ட்ராக்சின் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு ஆன்டி தைராய்டிசம், அதாவது தைராய்டிசம் அதிகமா சுரக்கும். தைராய்டு கம்மியா இருக்கும்போது தூக்குவாங்க, தைராய்டு அதிகமா சுரக்கும் போது ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க, ஆன்டி தைராய்டு மாத்திரை கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு திரும்ப குறைச்சிடும். ஸோ இயர்லியரா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வரலாம். ஃபர்தரா நம்ம வந்து மேனேஜ் பண்ணலாம். எந்த ஒரு மனிதனுமே வந்து அலோபதியில இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு மெடிசனுக்கு போகும்போதுன்னா அதை ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம சூஸ் பண்ணணும். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய கேன்சர்ஸ் வர்ற பிரச்சனை, கேன்சருங்கிற வியாதி வர்றது காரணமே நிறைய விஷயங்கள். ஒரே ஒரு விஷயத்துக்காக 3 இடத்துல போய் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க. அதனால கேன்சர் மட்டும் இல்ல, கிட்னி ப்ராப்ளம் நிறைய வருது, அதனால லிவர் ப்ராப்ளம் நிறைய வருது. ஏன்னா எந்த மருந்துமே வந்து லிவர் தான் டைஜஸ்ட் பண்ணுது, மெட்டபலைஸ் பண்ணுது, கிட்னி தான் அதை வெளியேற்றுது. அது இல்லாம ஏதோ ஒரு டார்கெட்டா ஒரு ஆர்கனை போய் டார்கெட் பண்ணுது, ஒரு செல்லை போய் டார்கெட் பண்ணும்போது அது இந்த செல் வந்து மாறுபட்டு செயல்படும் போது தான் கேன்சர் வருது. அதனாலதான் நீங்க நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சித்தாவா ஒரு என்னது வேற ஹோமியோபதிலாம் நல்ல ட்ரீட்மெண்ட் சில இதுக்கெல்லாம் நல்லா தான் எடுக்கிறாங்க, நல்லா தான் பண்றாங்க. அது ஆயுஷ்னு சொல்லுவோம்.
ஆனா அதுக்கு தேவைன்னா மட்டும் அதுல மட்டும் போய் எடுக்கணுமே தவிர அலோபதியும் எடுத்துக்கிட்டு இதையும் எடுத்துக்கிட்டு ரெண்டையும் எடுத்துக்கிட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் ஆகணும் போது அது மன உளைச்சலையும் போய் உடம்பு ரீதியா பாதிக்குது. அது ரொம்ப செலக்டிவா நம்ம சூஸ் பண்ணி பண்ணணும். இன்னைக்கு எல்லா விஷயத்துலயுமே அலோபதிக்கு வந்து லிவர் ட்ரீட்மெண்ட்ங்கிறது தவிர அதுலயும் சில ட்ரீட்மெண்ட் இருக்கு. மற்ற எல்லாத்துக்குமே அலோபதியிலே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். நிறைய டெஸ்ட் நிறைய விஷயங்கள்லாம் ஈஸியா போயிடுச்சு. அதனால ஈஸியா கண்டுபிடிச்சு டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ரெண்டாவது வந்து நான் சொன்ன மாதிரி மலட்டுத்தன்மைக்கு நான் சொன்னேன். அது ஏற்கனவே சாப்பாடு, அதுல வந்து மெயினா வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பாலிக்கல்னு சொல்லி தண்ணி போய் தங்கும்னு நம்ம அதை படிச்சிருப்பீங்க, நான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம மெயினா வந்து நான் சொன்ன மாதிரி ஃபுட்டு, எக்ஸசைஸ் மெயினா அது வந்து நம்ம ப்ராப்பரா பண்ணணும்னா இது வந்து வெளியில வரலாம். வேற ஏதாவது கொஸ்டின் தான் சொல்லுங்க. வேற யாராவது இருந்த நேரம் வந்து 5 மணி ஆயிடுச்சுங்க டாக்டர். சொல்லுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏதாவது டவுட் இருந்தா கேட்க சொல்லுங்க. நம்முடைய நேரம் வந்து 4 to 5. சரி. அதனால we have to conclude. ஹலோ, சொல்லுங்க. நாராயணன் பேசுறேன் டாக்டர். சொல்லுங்க சார். எனக்கு 86 இயர்ஸ் ஆச்சு. எனக்கு 42 இயர்ஸா டயபெட்டிக் இருக்கு. சரி. எனக்கு டயபெட்டிக் நியூரோபதிங்கிறதுனால கால்ல நம்னஸ் அதெல்லாம் இருக்கு. பட் இப்ப ரீசெண்டா கால்ல திடீர்னு ஃபுட்ல ஸ்வெல்லிங் வந்திருக்கு. இதுவும் நியூரோ ப்ராப்ளமா? அதுக்கு என்ன ரெமெடி? ஆமா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த கால்ல தண்ணி தங்குச்சு அப்படின்னா நீங்க வந்து உங்க அல்புமினையும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா டயபெட்டிக்ல வந்து கிட்னி ப்ராப்ளம் வரும். சரிங்களா? டயபெட்டிக் வரவங்களுக்கு கிட்னில வந்து ப்ராப்ளம் வரும். ரொம்ப அது கண்ட்ரோலா இல்லையா இருக்காங்க வச்சு அதுக்கு முடிவாகும். அதனால கிரியேட்டின் லெவல்ல 0.67 தான் இருக்கு. அப்ப கண்ட்ரோலா இருக்கான்னு பாத்துங்க. அதனால கிரியேட்டின்ல ப்ராப்ளம் இல்ல டாக்டர். ஆமா, ரெண்டாவது உங்க ஆக்டிவிட்டி நல்லா இருக்குன்னா கால்ல தண்ணி தங்காது. காலை நீங்க வந்து எப்போதுமே நடக்கிறீங்க, நார்மலா இருக்கீங்க, இல்ல காலை எப்ப பார்த்தாலும் தொங்க போட்டு உட்கார வச்சிருக்கீங்க, வாட்டர் ப்ராப்ளம். அதான் சார், ஒண்ணு வாட்டர் ப்ராப்ளம் அதிகமா தங்கும் போது தான் இது மாதிரி வரும். அதனால அந்த பிபி செக் பண்ணிக்கணும், உங்க அல்புமின் யூரின்ல இருக்கிற அல்புமினை செக் பண்ணிக்கணும். அது இல்லாம உங்க கிட்னி நார்மல் ஃபங்க்ஷன்ல இருக்குன்னு சொல்றீங்க. அது இல்லாம நீங்க உட்கார்ற பொசிஷன்ஸ் நார்மலா உட்கார்ந்துருக்கீங்க, ரொம்ப காலெல்லாம் தொங்க விடல அப்படின்னா, உங்க லிவர்லயும் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை குறைஞ்சிரும். வாக் பண்ண குறைஞ்சிரும். இல்லைன்னா உங்களுக்கு சில மருந்து எழுதி கொடுப்பாங்க, யூரின் போறதுக்கு அது சரியாயிடும். தேங்க்யூ டாக்டர். டாக்டர், எனக்கு ஒரே ஒரு கேள்வி, சின்ன கேள்விதான். ஜெனரேஷன்ஸ் டுகெதரா ப்ராப்ளம் வருது பாத்தீங்களா? பிகாஸ் ஆஃப் மை ஃபாதர் ஹேட் த ப்ராப்ளம், மை கிராண்ட் ஃபாதர் ஹேட் த ப்ராப்ளம். அத மாதிரி சில ஜெனரேஷன்ஸ் ஜெனரேஷன்ஸ் அதுக்கு ஏதாவது நம்ம ஏர்லியராகவே ட்ரீட்மெண்ட் தான் எடுக்க முடியுங்களா? இல்ல, ஆக்சுவலா சார் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கேன்சரா இருக்கட்டும், ஹார்ட் அட்டாக்கா இருக்கட்டும், ஏன்னா முன்னாடி வந்து பார்த்தா கேன்சர் மட்டும் தான் ஜெனரேஷன் பிரச்சனைனாங்க. இப்ப ஹார்ட் அட்டாக் எல்லா பிரச்சனையுமே ஜெனட்டிக்கலா வந்துருச்சு. காரணம் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னதான், சாப்பிடுற சாப்பாடா இருக்கட்டும், பழக்க வழக்கங்களா எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு செல்லுல இருக்கிற டிஎன்ஏ ஆர்என்ஏ எல்லாமே கோடே சேஞ்ச் ஆகும். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா இப்ப வந்து முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம யாரோ ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலியில ஒருத்தவங்களுக்கு தான் கேன்சர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வரும் 3 ஜெனரேஷன் கழிச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லயே வந்துருது. ஒருத்தவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் அம்மாவுக்கு வந்தா பிள்ளைக்கு வந்துருது, பொண்ணுக்கு வந்துருது பிரஸ்ட் கேன்சர். அது காரணம் என்னன்னா இந்த கோட் சேஞ்ச், ஜெனட்டிக் லெவல்ல கோட் இன்னைக்கு சேஞ்ச் ஆரம்பிச்சு. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒண்ணு உள்ளவங்களுக்கு இன்னைக்கு 1000 பேருக்கு வருது. அது காரணம் என்னன்னா நீங்க சொன்ன ஒரே விஷயங்கள் தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றதுதான். நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், நல்ல பிஹேவியர் நான் சொல்றது ஃப்ரீ ஃப்ரம் ஆல்கஹால், ஃப்ரீ ஃப்ரம் ஸ்மோக்கு, இன்க்ளூடிங் யுவர் பர்சனாலிட்டிஸ். இதை நம்ம பண்ணி 2 நல்ல இடம் பண்ணி பாத்தீங்க. டெல்லியில வாழவே முடியல இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏர் பொல்யூஷன். அந்த ஏர் பொல்யூஷன்லயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் வருது. அது வந்து பிஹேவியர்னால வர பிரச்சனை இல்லை, அது என்விரான்மெண்ட்னால வர பிரச்சனை. ஸோ அப்ப நல்ல இடத்துல வாழ்றது, நல்ல அன்னைக்கு காலத்துல வில்லேஜ்ல வாழ்ந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை, காற்றோட்டமான இடத்துல இருந்தாங்க. புதுச வீட்டுல இருந்தாலும் காற்றோட்டமா இருந்தாங்க. இன்னைக்கு 10 மாடி டவர்ல இருந்தாலும் இன்னைக்கு வந்து கார்பன் டை ஆக்சைடோட இருக்கிறாங்க, மோனாக்சைடோட. ஸோ அது மாதிரி நல்ல கவர்மெண்டோட பாலிசிஸ், இது எல்லாமே ஒரு மனிதன் வந்து நல்ல தண்ணீர், குடிக்கிற தண்ணீர் இருக்குல்ல, அது முக்கியம். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து செல்ல வந்து டேமேஜ் பண்ணாம இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஜெனரேஷன்ங்கிற ப்ராப்ளம் முடியும். அதுக்குதான் நீங்க பாக்குறீங்க வெளிநாட்டுல டெவலப்டு கண்ட்ரிஸ், யூரோப் கண்ட்ரி எல்லாம் பாத்தீங்கன்னா அது குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஆனா நம்ம மாதிரி கண்ட்ரில அது அதிகப்பட்டுக்கிட்டே போறதுனால பாப்புலேஷனும் ஒரு காரணம், இன்னும் அந்த சரியான ஒழுங்குமுறைகள் வரல. அதான் சார். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ.
சார் மைக் ஆஃப் பண்ணிருக்கீங்க. தங்கராஜ் சார் மைக் ஆஃப்ல இருக்கு. சார் வணக்கம் சார், கலாவதி பேசுகிறேன் சார். சொல்லுங்க மேடம். சார் ரொம்ப டீட்டெயிலாக நல்லா சொன்னீங்க சார், எல்லா டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டோங்க. ரொம்ப நல்லதுங்க சார். தேங்க்யூ சார். வெரி கைண்ட் ஆஃப். தேங்க்யூ மேடம். அவர் சார் தங்கராஜ் சார் பேசுறாரு, ஆனா அந்த இது இல்ல, மைக் மியூட் பண்ணிருக்காரு. மியூட்ல இருக்கீங்க சார். தங்கராஜ் சார் நீங்க மியூட்ல இருக்கீங்க. மியூட்ல இருக்கீங்க சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க. தங்கராஜ் சார் அவர் கால் உள்ள அன்மியூட் சார். அவரை பின் பண்ணி சார் அன்மியூட் பண்ணுங்க சார். அன்மியூட் பண்ணுங்க சார். பண்ணிட்டேன். இது இன்றைய நிகழ்ச்சி மிக சிறப்பாக அவர் நரம்பு மண்டலத்தை படம் எல்லாம் போட்டு நமக்கு மூளையில இருந்து கால் வரையிலும் நிறைய பிரச்சனை தான், நரம்புகள் ஒவ்வொன்றுக்கும் தேய்மானம். அவர் சொன்னதுல அந்த மூளையில இருந்து தான் எல்லாம் ரிமோட் கண்ட்ரோல்ல எல்லாம் பண்ணுதுன்னு சொன்னாரு. அத திருவாரூர்ல இருந்து அவர் வந்து நேட்டிவ் திருவாரூர்னு சொன்னாரு. எந்த கிராமம் சார்? அம்மையப்பன் சார் ஊர், சொந்த ஊர். அம்மையப்பனா? நான் அங்க இருந்திருக்கேன், ஒரு 2-2.5 வருஷம் இருந்தேன் நான். அப்படிங்களா சார்? அம்மையப்பன்ல வந்து நம்ம தாத்தா தான் நாட்டாமையா அந்த ஊர்ல இருந்திருக்காரு அந்த காலத்துல. வெரி குட், ரொம்ப சந்தோஷம். நம்ம தொடர்பு கொள்றோம் சார் நாங்க உங்களோட. இப்ப திருமதி அன்னபூரணி அவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். உங்களை வந்து கண்டுபிடிச்சு எங்களோட பேச வச்சதுக்காக அவங்களுக்கு முக்கியமா நன்றி. அவங்களும் இப்ப டாக்டரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா சார். அதனால நீங்க அங்கேயே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கிறதால இன்னொரு சந்தர்ப்பத்துல கூட நீங்க இந்த நரம்பியல் சம்பந்தப்பட்டத இன்னொரு தடவை சந்தர்ப்பத்துல கூட நீங்க தயார் பண்ணி கேட்கறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நீங்களே நிறைய பேசிட்டதால மத்தவங்க எல்லாம் கேள்வி கேட்க முடியல. இல்ல நான் வந்து இது கொஞ்சம் விளக்கமா சொன்னாதானே நாம அவங்க அதை பத்தி யோசிக்க முடியும். இல்ல எப்பவுமே இல்ல சார், எப்பவுமே இன்டராக்ஷன் ஒரு 20 minutes 10 minutes கொடுப்பாங்க. இப்ப நமக்கு அதனால இல்ல, வெரி எக்ஸலண்ட். நீங்க உங்களுடைய பிரசன்டேஷன் வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது, எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அதனால இப்ப அடுத்து பார்க்காதவங்க கூட யூடியூப்ல போட்டுருவாங்க, இப்படின்னு போடுவாங்க, அதை வச்சு கேட்பாங்க. அதனால ரொம்ப சந்தோஷம் சார். நன்றி சார் உங்களுக்கு. அன்னபூரணி மேடத்துக்கும் நன்றி. கலந்து கொண்ட அனைத்து மூத்தோர்களுக்கும் நம்முடைய குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். தேங்க்யூ சார். வணக்கம் சார், நன்றி. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ. VMS, we can conclude. VMS. Yes, sir. Yes. We can conclude, madam. Thank you, sir, for being a speaker for today's session. Thank you all the participants for joining. I'll be uploading this to the YouTube channel and also share this link to the group. Everyone can watch it again. Yeah. Thank you. Thank you, sir. Yes. எல்லாம் அவரே பேசிட்டாரு.